الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على نبينا محمد صلى الله عليه وسلم وعلى آله وصحبه أجمعين وبعد. கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, தமிழ் இஸ்லாஹி சென்டர் ஒவ்வொரு வாரமும் நடத்தக்கூடிய இந்த வாராந்த நிகழ்ச்சியில் இன்றைக்கி முக்கியமான ஒரு தலைப்பை நம் மத்தியில் உபதேசம் செய்யலாம் என்ற நோக்கத்தோடு நாம் எடுத்திருக்கிறோம். இது பொதுவாக அடிக்கடி நாம் நமக்குள் நினைவுபடுத்தி கொள்ள வேண்டிய, ஞாபகப்படுத்த வேண்டிய ஒரு தலைப்பு. நான் பல முறைகளில் இந்த விஷயங்களை ஒவ்வொரு தலைப்புலையும் கொஞ்சம் கொஞ்சம் பேசி இருந்தாலும், இந்த மாதிரியான விஷயங்கள் நாம் எவ்வளவு கூடுதலாக நாம் நம்மளோட ஞாபகப்படுத்தி கொள்கிறோமோ அந்த அளவுக்கு இதில் இருந்து நமக்கு அல்லாஹு தஆலா பாதுகாப்பை தருவோம். ஷைத்தானின் சதி வலைகளில் மனிதன். பொதுவாக இந்த ஷைத்தான் என்பவன் மனிதன் தவறான பாதையில் போகிறதுக்கு, மனிதன் வழிகேட்டில் போகிறதுக்கு, மனிதனை வழிகெடுக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு சக்தி. ஷைத்தான் மட்டும்தான் வழிகெடுக்கிறான் அப்படின்னு விளங்கிறவும் படாது. அப்படி பார்த்தா ஷைத்தானை வழிகெடுத்த யாருன்னு ஒரு கேள்வி வரும். வழிகெடுக்கக்கூடிய சக்திகளில் ஷைத்தான் என்கிற இந்த ஜின்னினத்தை சேர்ந்த இந்த இப்லீஸுடைய சக்தி மிக முக்கியமான ஒரு பங்கு. மனித இனம் படைக்கப்பட்டதில் இருந்தே இந்த ஷைத்தான் இந்த மனிதனோட போட்டி போட ஆரம்பித்தான். அதுக்கு முக்கியமான ஒரு காரணம், இந்த காரணத்துக்கு நான் தனியான ஒரு தலைப்பு இன்ஷா அல்லாஹ் பேச இருக்கிறேன். அவனுக்கு ஏற்பட்ட அவன்தான் பெரியவன் என்கிற அந்த நிலை. நான் யாரு, நான் எப்படிப்பட்டவன் தெரியுமா அப்படின்றது. இதுக்கு நம்மட பரிபாஷையில் இங்கிலீஷில் சொல்லுவாங்க ஈகோன்னு சொல்லுவாங்க. அதாவது ஈகோயிசம்னு சொல்லலாம். அப்போ இஸ்லாத்தின் பார்வையில் ஈகோயிசம் ஏற்படுத்தக்கூடிய மோசமான விளைவுகள்னு நம்ம தனியாக படிப்போம். அதை இதில் ஒரு செய்தியாக மட்டும் நாங்கள் பார்ப்போம். பொதுவாக ஒரு முஸ்லீமை பொறுத்த வரையும் எல்லா நேரத்திலும் அவனுடைய மனநிலை எப்படி இருக்கணும்டா, நான் அல்லாஹ்வோட அடிமை. சில போது இந்த உலகத்தில் நமக்கு கிடைக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் அல்லாஹ்கிட்ட தான் கிடைக்குது. அது பொருளாதாரமாக இருந்தாலும், அல்லது நம்மளோட தொழிலாக இருந்தாலும், நமக்கு கிடைக்கிற நல்ல மனைவியாக இருந்தாலும், நமக்கு குழந்தை கிடைக்கிறதா இருந்தாலும் அல்லாஹ் தந்தா தான், இல்லாட்டி இல்லை. அல்லாஹ் சொன்னதை இந்த உலகத்தில் செய்யறதுக்கு தான் நாம் படைக்கப்பட்டது. நம்ம மட்டுமல்ல, நம்ம எந்த ஷைத்தானை பற்றி பேசுகிறோமோ அந்த ஷைத்தானும் அதுக்கு தான் படைக்கப்பட்டான். குர்ஆன்ல அல்லாஹ் இதை சொல்றான், வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுது. இந்த மனிதர்களையும், அல் ஜின் வல் இன்ஸ், இந்த மனித சமூகத்தையும் ஜின் இனத்தையும் நான் படைச்சிக்கிறது ஏண்டா, இல்லா லியஅபுது, அவங்க என்ன வணங்கணும். யஅபுதுண்டா என்னது, எனக்கு அடிமையாயிக்கணும், நான் சொல்றதை செய்யணும். அல்லாஹ் சொல்றான், நான் படைச்சிக்கிற நோக்கம் என்ன, நான் அவர்களுடைய எஜமானன், எனக்கு அவங்க அடிமை, எனக்கு அவங்களுக்கு உள்ள உறவு என்ன, என்னுடைய அடிமைகள். அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்ப இந்த வகையில் நாம் நமக்குள்ள ஏற்படுத்தி கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம், நான் அல்லாஹ்வோட அடிமை. நான் இந்த உலகத்துல ஏதாவது எனக்கு கிடைக்கிறதோ, எனக்கு தாழ்வு உயர்வு எல்லாமே அல்லாஹ் கிட்ட இருந்து தான். நான் அதனாலதான் கதிரை நம்புறோம். அல்லாஹ் தஆலா இந்த மனித சமுதாயத்தை படைத்த அந்த ஆரம்பத்திலேயே இந்த இப்லீஸ்ல பெரிய பிரச்சனை, முழு ஜின்னினங்களும் அல்ல, முழு ஜின்னினங்களும் மனித சமுதாயத்துக்கு எதிரியா வரல, இந்த இப்லீஸும் அவனுடைய பட்டாளங்களும், இவங்களை தான் நாங்கள் ஷைத்தான்கள்னு சொல்றோம். இந்த இப்லீஸ்ல பிரச்சனை என்னன்னு கேட்டா, நான் ஆதமுக்கு சுஜூத் செய்ய மாட்டேன். என்ன ஒன்று பிரச்சனைன்னு கேட்டா, அன ஹைரும் மின்ஹு. அது எப்படின்னா, நேரடியா அல்லாஹ் படைச்ச ரப்பு சொல்றான் ஆதமுக்கு சுஜூத் செய்யன்னு சொல்லி, ஆனா இவன் பிரச்சனை என்னன்னு சொன்னா, நான் இது பண்ண மாட்டேன், நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன்றான். என்னடா பிரச்சனைன்னு கேட்டா, நான் அவரை விட சிறந்தவன். யாருக்கிட்ட சொல்றான், படைச்ச ரப்பு கிட்ட சொல்றான். என்ன காரணத்தால நீ சிறந்தவன், ஹலக்தனி மின் நார், என்னுடைய மெட்டீரியல் என்ன,
நெருப்பு. வஹலக்தஹு மின் தீன், அவரு மண்ணு. எப்படி எனக்கு அவருக்கு செட் ஆகும்? நான் போய் அவருக்கு சரணடைறேன்டா. அப்போ ஷைத்தானுடைய பிரதான மெயின் பிரச்சனை நான் பெஸ்ட். இந்த மனநிலை நம்ம எல்லாருக்கும் ஒவ்வொரு கட்டத்திலையும் வரும். இந்த இடத்துல இப்ப நீங்க நான் பயான் பண்ணிட்டு திடீர்னு இன்னொரு மௌலை வந்து பாருங்க, ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். நீங்க என்ன செய்வீங்க? டெய்லி மௌலை செய்யறாரு தானே, இன்னொரு ஆளை போடுவோமே. இப்போ உடனே என்ன இது இவ்வளோ காலம் இந்த எண்ணெய் கணக்கு எடுக்காம இன்னொரு ஆள் போட்டு வச்சுக்கிறாங்க. இப்போ எனக்கு செய்த அப்படியே தான் வருவான். எனக்கு வருவாடே, நான் தானே இவ்வளோ கஷ்டப்படுறேன், நான் பயான் பண்றேன், வாரம் போறேன், என்ன இன்னொரு ஆளை போடுறாங்கண்ணே. இதுக்கு பேர் தான், இதான் வசுவாஸ், இதான் ஷைத்தான வேலை. இதைத்தான் இப்லீஸ் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தின் விஷயத்துல வழிகட்டான். அப்ப முக்கியமா இந்த தலைப்புல நானும் நீங்களும் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய முதல் விஷயம் என்ன தெரியுமா? படைச்ச ரப்புக்கு முன்னால நம்ம அடிமை தான். விளங்குதா சொல்றது? நான் தான் சூட்டபிள், நான் தான் அப்படின்றது வந்துடப்படாது. இதுதான் ஒரு சமுதாயத்தில் வார பிரிவுக்கு முதல் காரணம். எல்லாரும் ஞாபகத்தில் வச்சுக்கணும். எனவே ஷைத்தானுடைய முதல் பிரச்சனை அன ஹைரும் மின் உண்டா, நான் அவரை விட பெட்டர். சில நேரங்களில் இந்த ஹைரு ஷர்ன்றதுல இப்போ ஒரு இஸ்லாமிய ஆட்சி இருக்கிற நேரத்தில் ஒரு பொருத்தம் இல்லாத ஒருவருக்கு பதவி கொடுத்துருவாங்க சில நேரத்தில். அல்லது இப்போ ஒரு இடத்துக்கு நான் 100% ஒரு சூட்டபிளான ஒரு ஆளாக இருப்பேன், ஆனால் ஒன்றுக்கும் உதவாக்கிற தூக்கி போட்டிப்பார் அந்த ஆட்சியாளர். இப்போ எனக்கு என்ன கௌரவம் வரும் தெரியுமா? என்னடா இது, உண்மையா மனசாட்சி அடிப்படையில் பார்த்தாலும் இந்த இடத்துக்கு நான் பொருத்தம், நான் வரணுமே, நான் வரலையே. ரசூலுல்லாஹ் அந்த சஹாபாக்கள்கிட்ட பையத்து வாங்குற நேரத்தில் இதை சேர்த்து வாங்கிக்கிறாங்க. எப்படி தெரியுமா? வஅலா அஸ்ரத்தின் அலைனா, எங்களை விட இன்னொருவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்ட நேரத்திலும் அப்பையும் நீ கட்டுப்படணும். கட்டுப்பாடு. அப்ப அங்க என்ன சப்ஜெக்ட்? அப்ப நாங்க எல்லா இடத்திலையும் நாம் சிறந்தவர்கள் என்றாலும் அது வெளியே கொன்றப்படாது. நான் ஒன்றுக்கும் இல்லப்பா. அதனாலதான் நீங்க பாருங்க, இஸ்லாமிய அறிஞர்களை எவ்வளவு பெரிய அறிஞர்களோட கிதாபை நீங்க எடுத்து பார்த்தாலும் ஆனா தாலிபுல் இல்ம் தான் சொல்லுவாங்க. நான் மாணவன், நான் ஒரு அறிஞன் பேசினா அவன் அறிஞனே இல்லை. எந்த இமாமுடைய நீங்க வாசி, இப்னு தைமியா எவ்வளவு பெரிய அறிஞர், ஒரு நாள் அவர் தான் அறிஞர், நம்ம தான் வர சொல்றோம். அப்ப காரணம் இந்த பணிவு நம்ம எல்லாருக்கிட்டையும் வரணும். புரியுதா? அப்ப இது ஷைத்தானுடைய தாக்கத்தால் ஏற்படுறது. அப்ப ஷைத்தான் முதல் பிரச்சனை என்ன? அன ஹைரும் மின்ஹு. அப்ப இதுல விளைவு என்னன்னு சொன்னா, இதுக்கடையில நாங்க முக்கியமா ஒரு விஷயத்தை பார்க்கணும். இந்த உலகத்துல வாழ்ற எல்லா மனுஷனோடையும் ஒரு ஷைத்தான் இருப்பான். இது யாரு சொன்னா? இப்ப குர்ஆன்ல நீங்க பாருங்க, சூரா காஃப்ல 27வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், கால கரீனுஹு, அவனுடைய கரீன்டா யாரு? அவனுக்கு நெருக்கமாக இருந்த அந்த தோழமையாக இருந்த அந்த ஷைத்தான் சொல்கிறான், ரப்பனா மா அத்கைத்துஹு, என்னுடைய ரப்பே இந்த மனுஷனை நான் வழிகெடுக்கல. யாரு வழிகெடுத்தவன் போய் சொல்றான், நான் வழிகெடுக்கல, வலாக்கின் கான ஃபீ தலாலின் பஈத், இவன் தான் பெரியோர் வழிகேட்டுல இருந்தான் ஷைத்தான் சொல்றான். அப்ப ஒவ்வொரு மனுஷனுக்கு பின்னாலையும் அவனுக்கு ஒரு ஷைத்தான் சாட்டப்பட்டிருக்கிறான். ஷைத்தான் இல்லாம ஒருத்தரும் இல்லை. ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு ஷைத்தான் இருந்திருக்கிறான். அது ஹதீஸ் உங்களுக்கு முஸ்லிம்லேயே வாசிச்சு பார்த்தா தெரியும். அல்லாஹ் சொல்றான், இன்னொரு தடவை சொல்றான், வமை யஐஷ் அன் ذிக்ரி ரஹ்மான் நுகையிது லஹு ஷைத்தானன், யாரு இறை நினைவை விட்டும் புறக்கணித்து வாழ்கிறானோ அவனுக்கு நாம் ஷைத்தானை சாட்டி விடுவோம். மாப்பிள்ளை தோல்ல நின்றுக்கிட்டு நல்லா மிதிச்சு தள்ளுவார், எல்லா ஐடியாவும் கொடுப்பார். நீ அல்லாஹ் மறந்துட்டேன்டா, உன்னோட ஃப்ரெண்ட் யாரு? ஷைத்தான் தான் உனக்கு ஃப்ரெண்டு. அதுக்கு பிறகு உனக்கு நல்ல ரூட்டை அவன் காட்டவும் மாட்டான், உன்னை நல்ல பாதையில போக விடவும் மாட்டான், நல்ல வேலையை உன்னை செய்ய விடவும் மாட்டான், குர்ஆனை உன்னை துறக்க விடவும் மாட்டான், பள்ளிவாசல் பக்கம் போக விடவும் மாட்டான், ஹராம் ஹலால உன்னை பார்க்க விடவும் மாட்டான். யார்? ஷைத்தான். ஷைத்தான் அப்படி இருப்பான். ரசூலுல்லாஹ் குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான் சூரா அஸ்-ஸுஹ்ருஃப்ல, அவ ஃபஹுவ லஹு கரீன், அவன் தான் க்ளோஸா இருப்பான். அல்லாஹ் பாதுகாக்கணும். நஊது பில்லாஹி மின்ஹு. அல்லாஹ்விடத்துல நாங்க பாதுகாப்பு தேட வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு சப்ஜெக்ட். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, சஹீஹ் முஸ்லிம்ல நீங்க தமிழ் இலக்கத்தில் எடுத்து பாருங்க, அரபு இலக்கம் கொஞ்சம் டிஃபரெண்ட் வரும் முஸ்லிமுக்கு. தமிழ்ல நீங்க எடுத்து பார்க்கலாம், 5421 இலக்கத்துல, மா மின்கும் மின் அஹதின் இல்லா வகத் உக்கில பிஹி கரீனுஹு மினல் ஜின், உங்களில் யாருக்கும், அதாவது இந்த ஜின்களில் அதாவது ஷைத்தான்களில் ஒருவன் சாட்டப்படாமல் உங்களில் யாரும் இல்லை. உங்க எல்லாருக்குமே கூட ஒருத்தன் இருப்பான். அப்ப உடனே வஇய்யாக யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, அப்ப நீங்க உங்களுக்கு
அப்படின்னாங்க. எனக்கும் தான். இல்லா அன்னல்லாஹ அஆனனி அலைஹி, ஆனால் அவன் விஷயத்தில் அல்லாஹ் எனக்கு உதவி செய்திருக்கிறான். ஃபலா யஅமுருனி இல்லா பிகைரின், அவன் எனக்கு நல்லதை தவிர உதவி சொல்ல மாட்டான். ஏன்னா இவர்கிட்ட சொல்லி ஒன்றும் நடக்காது. அப்படின்னா என்னண்டா, நம்மகிட்ட இருக்கிற ஷைத்தான நமக்கு நல்லது சொல்றவன மாத்தும். ரசூலுல்லாஹ்வோடையும் ஒரு ஷைத்தான் இருப்பான், ஆனா ஷைத்தானுக்கே தெரியும் இவருக்கு என்னத்தை சொல்லியும் ஒன்னே அவர் நம்மட வேலையை செய்ய மாட்டார். அவன் என்ன செய்வான், எனக்கு நல்லதை தான் சொல்லுவான். ஷைத்தான் உட்கார்ந்துக்கிட்டு எனக்கு நல்லதைத்தான் சொல்லுவான் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்ப இங்க நம்ம ஷைத்தான் வழிகெடுத்துட்டான், ஷைத்தான் வழிகெடுத்துட்டான்னு சொல்லி நம்ம ஷைத்தான் மேலேயே நம்மட பிரச்சனை எல்லாம் தூக்கி போடுறோம். அப்படி அல்ல, நாம் அவனுக்கு வெளிப்படுறோம். நம்மளே ஷைத்தான். இப்ப நம்ம பொதுவா மனுஷன் குணம் என்னண்டா, இப்ப காலில் முள்ளு தைச்சா காலில் முள்ளு தைத்து விட்டதுன்னு சொல்லுவாங்க. முள்ளு உனக்கு தைச்சுதா, நீ தானே போய் மேலே ஏறினா. அது பொதுவா நம்மட வார்த்தையில் உள்ள விஷயங்கள் தான். என்னது, கம்பு அடித்து விட்டது, நீ தான் கம்புல போய் அடிபட்டா. கம்பு எனக்கு அடித்து விட்டதுன்ற, முள்ளு என்னை குத்தி விட்டது, முள்ளைத்தான் குத்த சொல்றது. ஷைத்தான் வழிகெடுத்தான், அவன் ஆசை காட்டினான் என்பதெல்லாம் உண்மைதான். ஏதோ ஒரு வகையில பலவீனப்பட்டு மனுஷன் வழித வர்றான், ஷைத்தான் வழிகெடுத்தான். ஆனா நாம் ஷைத்தாண்ட வலையில போய் விழுந்தோன்றதுதான் சரியான வார்த்தை. அதான் சொல்றது, ஷைத்தான் வழிகெடுக்கணும், எல்லாரையும் கெடுக்கணுமே. இஹ்லாஸான அடியார்களை தவிர அல்லாவே சொல்றான், நீ வழிகெடுக்கிறது யாருன்னா என்னுடைய அடியார்களை ஒன்றும் செய்யலாது, அவனை நீ நெருங்கவே இயலாதுன்னு அல்லாஹ் சொல்றான்டா. என்ன அர்த்தம், ஷைத்தான் வழிகெடுத்தான் அல்ல, நான் ஷைத்தாண்ட வலையில போய் விழுந்துட்டேன். அதனால மறுமையில போய் அல்லாஹ் சொல்றான், நான் கூப்பிட்டேன் நீ வந்தா, வேற என்ன பிரச்சனை. புரியுதா உங்களுக்கு விஷயம்? அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு சம்பவத்தை பாருங்க. சஹீஹ் முஸ்லிம்ல 5422 21 22 தொடர்ந்து 2 ஹதீஸ் வருது. அதுல ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு நாள் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, ஒரு நாள் ரசூலுல்லாஹ் என்னோட இருந்தாங்க, இரவு நேரத்துல வெளியில என்னை விட்டுட்டு போறாங்க, வேற ஏதோ தேவைக்கோ அல்லது இன்னொரு மனைவி வீட்டுக்கோ போயிருக்கலாம். அப்ப ஃபகிர்து அலைஹி, அப்ப சரியான ரோஷம் வந்துட்டு, எனக்கு கடுமையான ரோஷம் வந்துட்டு. அப்ப ரசூலுல்லாஹ்வுக்கு அந்த ரோஷம் வந்தா ஒரு பொம்பளை எப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்கன்னு தெரியும் தானே, தெரியும். அவங்க அந்த வேலை செய்யறதுல பேசுறதுல எல்லாத்துலயும் கொஞ்சம் ரஃப்பான விளங்கும் ரோசப்பட்டா அப்படின்னு. அப்ப என்ன சொன்னாங்க, மாலக்கியா ஆயிஷா அகிர்த்தின்னாங்க, என்ன ரோசமா, என்ன ரோசப்படுறீங்களா அப்படின்னா. அப்ப உடனே ஃபகுல்து சொன்னாங்க, என்ன மாதிரி இருக்கிற பொம்பளை உங்களை மாதிரி ஒரு கணவனோட இருக்கும்போது ரோசப்படாமல் இருப்பாளா அப்படின்னா என்ன அர்த்தம்? பல மனைவிமார்கள் இருக்கும்போது ஒரு பெண் அதை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, அதுதான் இயற்கை, அது மனுஷ குணம், அதை மாற்ற இயலாது. நான் அப்படிதானே அப்படின்றாங்க. அப்போ உடனே ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, அகது ஜாக்கி ஷைத்தானுக்கின்னாங்க, என்ன அவன் ஷைத்தான் வந்துட்டானான்டாங்க, உன்னோட ஷைத்தான் வந்துட்டானாண்டு. இப்படி நம்ம உங்களோட சொன்னா எப்படி இருக்கும், அன்னைக்கு தான் பிரச்சனை பெருசாகும். அப்ப ஷைத்தான் உன்னுடைய ஷைத்தான் வந்துட்டானா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ உடனே சொல்லுவாங்க, யார் ரசூலுல்லாஹ் என்னோட ஷைத்தான் இருக்கிறானான்றாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நஅம் ஆமான்றாங்க, ஒவ்வொரு மனிதனோடும் ஷைத்தான் இருக்கிறான் அப்படின்னு சொன்னா உங்களோட இருப்பான் தானே. எப்படி கேள்வி, அடுத்த கேள்வி, உங்களோடையும் ஷைத்தான் இருப்பான் தானே, என்னோட இருக்கிறான். நஅம் வலாக்கின் அவன் ரப்பி அஆனனி அலை ஹத்தா அஸ்லம, அவன் விஷயத்தில் அல்லாஹ் எனக்கு உதவி செய்தான், அவன் எனக்கு கட்டுப்பட்டு விட்டான். அப்படின்னா அவன் இஸ்லாத்துக்கு வந்துட்டான்னு அர்த்தமா? ஷைத்தான் இஸ்லாத்துக்கு வந்துட்டான்னு சொல்லலாமா? இல்ல, ரசூலுல்லாஹ்வோட விஷயத்துல ரசூலுல்லாஹ்க்கு சரணடைஞ்சிட்டான், வேற வழி நல்லதுதான் சொல்லி ஆகணும், அவன் ஏண்ட வழியிலே இருக்கிறான் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்ற செய்தியையும் சஹீஹ் முஸ்லிம்ல நாங்க பார்க்கிறோம். கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, ஷைத்தானை பொறுத்தவரையும் அவன் மனிதனுக்கு செய்யற முக்கியமான விஷயங்கள்ல ஒன்றும் உள்ளத்துக்குள்ள வசுவாசம் உண்டு பண்றது. இதை நான் ஒன்று ஒன்றா உங்களுக்கு விளக்கப்படுத்துறேன். சில நேரத்தில் அல்லாஹு தாலா, அதாவது இந்த ஷைத்தான் என்ன செய்வான்டா, சில நல்ல விஷயங்களை உங்களை செய்யாமல் மறக்கடிக்க செய்து விடுவான், அல்லது சில போது அல்லாஹ் உங்களுக்கு ஹராமாக்கி இருக்கிறான் என்பதை உங்களோட உள்ளத்திலிருந்து இல்லாமல் ஆக்கி விடுவான், நீங்க தவற செய்ய உங்களை ஆக்கி விடுவான். சில நேரத்தில் உங்களோட உள்ளங்களில் சில ஆசைகளை அவன் உண்டாக்குகிறான். இத நாங்க ஒண்ணு பார்க்கலாம். இப்போ அல்லாஹு தஆலா இந்த ஷைத்தானுடைய குணங்கள்ல முக்கியமாக சொல்றதுதான் அவனுக்கு வந்த பெருமை. அல்லாஹ் கேட்கிறான், وَإِذْ قُلْنَا لِلْمَلَائِكَةِ اسْجُدُوا لِآدَمَ فَسَجَدُوا إِلَّا إِبْلِيسَ, நாங்க வானவர்களுக்கு சுஜூது செய்யுமாறு, இந்த ஆதமுக்கு சுஜூது செய்யுமாறு சொன்ன போதும் எல்லாருமே சுஜூது செஞ்சாங்க, இப்லீஸை தவிர. அபா வஸ்தக்பர், அவன் பெருமை அடித்தான், அவன் மறுத்து பெருமை அடித்து விட்டான்.
வகான மினல் காஃபிரீன், அவன் நிராகரிப்பவர்களில் உள்ளவனாக மாறினான். அல்லாஹு தஆலா சொல்றான். அப்ப முக்கியமாக அப்ப உடனே அல்லாஹ் கேட்கிறான், قال يا ابليس ما منعك ان تسجد لما خلقت بيدي, என்னுடைய 2 கரங்களால் படைத்த ஒரு படைப்புக்கு, இந்த ஆதமுக்கு சுஜூது செய்யாமல் உன்னை தடுத்தது எது? இந்த இடத்துல 2 கைன்னு அல்லாஹ் சொன்னான். பியதைய அப்படின்னா என்னது? அல்லாஹ்வுக்கு கை இருக்குதா இல்லையான்னு ஒரு ஆட்ட கேட்டா சிசி அல்லாஹ்வுக்கு கை இல்லை. ஏன்னா அல்லாஹ்வே சொல்றான், நம்ம சொல்லலையே. அல்லாஹ்வோட கை எப்படி இருக்கும், அதோட கைஃபியத், அதைத்தான் நம்ம சொல்லப்படாது. அல்லாஹ் தன்னை பத்தி சொல்ற விஷயத்தை நாங்க என்ன செய்யணும்? நம்பணும். அல்லாஹ் சொல்றான்ப்பா இருக்குதுன்றான். அது எப்படி நமக்கு தெரியும்? ஹலக்து பியதையன்றான், எனது 2 கரங்களால் நான் படைத்த இந்த மனிதனுக்கு நீ சுஜூது செய்யாமல் இருப்பதற்கு உன்னை தூண்டியது எது? கால அன கைரும் மின்ஹு, நான் ஏற்கனவே சொன்னேன், நான் அவரை விட சிறந்தவனாக இருக்கிறேன். அப்ப உடனே அல்லாஹ் தஆலா சொல்றான், ஃபஹ்ருஜ் மின்ஹான்றான், இங்கேருந்து போயிடுவாப்பா. இந்த பெருமை அடிக்கிறவனுக்கு இங்க இடம் கிடையாது, என்னிடத்துல உனக்கு இடம் இல்லை. ஃபஇன்னக ரஜீம், நீ விரட்டப்பட்டவனாகி விட்டாய். وَإِنَّ عَلَيْكَ لَعْنَتِي إِلَى يَوْمِ الدِّينِ, உன் மீது என்னுடைய சாபம், அதாவது யௌமுத்தீன், கியாம நாள் வரைக்கும் உண்டாகட்டும். قَالَ رَبِّي فَانظِرْنِي إِلَى يَوْمِ يُبْعَثُونَ, அல்லாஹ் இடத்துல கேட்கிறான், யா அல்லாஹ், மனிதர்கள் எழுப்பப்படுற அந்த நாள் வரைக்கும் எனக்கு நீ அவகாசம் தரணும், எனக்கு நீ டைம் தரணும். ஏன் என்று சொன்னால், நான் உன்னுடைய இந்த அடியார்களை வழிகெடுக்க போறேன். கால ஃபஇன்னக மினல் முன்தரின், அல்லாஹ் சொன்னா ஓகே, உனக்கு அவகாசம் தரப்பட்டு விட்டது. இலா யௌமில் வக்தில் மஅலூம், குறிப்பிட்ட அந்த நாள் வரைக்கும். உடனே அல்லாஹ் இடத்துல சேலஞ்ச், கால ஃபபிஇஸ்ஸதி, உன்னுடைய கண்ணியத்தின் மீது சத்தியமாக, லஉஃபியன்னஹும் அஜ்மஈன், இந்த மனிதர்களை அதிகமாக நான் அவர்களை வழிகெடுப்பேன். இல்லா இபாதக மின்ஹுமுல் முக்லஸீன், உன்னையே வணங்கணும் என்று இருக்கக்கூடிய அடியார்களை தவிர. அல்லாஹ் தஆலா இத நிறைய இடங்கள்ல சொல்றான். ஃபபிமா அகுவைத்தனி, ஷைத்தான் சொல்றான் அல்லாஹ் கிட்ட, நீ என்னை வழிகெடுத்து விட்டாய். வழிகிட்டது அவன், குத்தத்தை யார் வழிகெடுத்ததா? அல்லாஹ் வழிகெடுத்துட்டான். ஃபபிமா அகுவைத்தனி லஅக்உதன்ன லஹும் சிராத்தக்கல் முஸ்தகீம், அந்த மனிதர்கள் போற நேரான வழியில நான் நின்று கொள்வேன். சும்ம லஆதியன்னஹும் மின் பைனி ஐதீஹிம், நான் அவர்களுக்கு முன்னால வருவேன். சீனோல காட்டுறது, முன்னால வந்து நான் வழிகெடுப்பேன். எல்லா கூடத்திலையும் வருவான், பின்னால நாங்க ஒவ்வொரு வழிமுறை பார்க்க போறோம் எப்படி எல்லாம் வருவான். வமின் கல்ஃபிஹிம், அவர்களுக்கு பின்புறத்தால் வருவேன். வஅன் ஐமானிஹிம், வலதுபுறத்திலே. வஅன் ஷமாயிலிஹிம், இடதுபுறத்திலே நான் வருவேன். வலா தஜிது அக்ஸரஹும் ஷாக்கிரீன், அதிகமானவர்களை உனக்கு நன்றி உள்ளவர்களாக நீ பார்க்க மாட்டான். நன்றி கெட்டவர்களாக நான் இந்த மனிதர்களை ஆக்கி விடுவேன். அல்லாஹ் சொன்னான், கால உஹ்ருஜ் மின்ஹா, இங்கே இந்த வெளியேறு. மத்ஊமம் மத்ஹூரா, சபிக்க இகழப்பட்டவனாக விரட்டப்பட்டவனாக இங்கே இருந்து சென்று விடு. லம்ம நித்தபஅக மின்ஹும், உன்னையும் உன்னை பின்பற்றுபவர்களையும் கொண்டு லஅம்லஅன்ன ஜஹன்னம மின்கும் அஜ்மஈன், உங்கள் அனைவரையும் கொண்டு இந்த நரகத்தை நான் நிரப்புவேன் என்று அல்லாஹு தஆலா சொன்னான். இது மாதிரி வசனங்கள் நிறைய இடங்கள்ல இருக்கு. அல்லாஹு தஆலா சொல்றான், இந்த மனிதர்களை நீ வழிகெடுக்கணுமாக இருந்தால் உன்னுடைய சத்தத்தால், உன்னுடைய காலால் படைகளால், உன்னுடைய குதிரை படைகளால், உனக்கு எந்தெந்த வழிகளில் எல்லாம் இவர்களை உனக்கு வழிகெடுக்க முடியுமோ அத்தனை வழிகளிலும் அவர்களை நீ வழிகெடு. வஷாரிக்குஹும் ஃபில் அம்வால், அவர்களுடைய பொருளாதாரத்தில் நீ கூட்டாகிவிடு. வல் அவுலாத், அவர்களுடைய குழந்தைகளிலே கூட்டாகிவிடு. வஇதுஹும், அவர்களுக்கு நீ எச்சரிக்கை செய், வாக்குறுதி அளி. வமா யஇதுஹுமு ஷைத்தானு இல்லா குரூரா, ஷைத்தானுடைய வாக்குறுதி எல்லாம் மோசடி தான், சீட் பண்றதுதான் அவனோட வாக்குறுதி. அது தருவேன் இது தருவேன்னு எல்லாத்தையும் செய்வான். பத்ர் போர்க்காலத்தில் காவிர்கள் திரும்பி போக பார்த்தான். அந்த நேரத்தில் போனா காவிரை ஏமாத்துற அவன் வேலை. சொன்னா, என்ன திரும்பி போறீங்களா? நான் இருக்கிறேன், டோன்ட் வரி, நான் இருக்கிறேன், நீங்க போங்கன்னு அனுப்பினா. ஏமாத்தி யுத்த காலத்தில் சொன்னா, நீங்க பார்க்காதெல்லாம் நான் பார்க்கறேன்னு ஒரே ஓட்டம் ஓடிதான். ஷைத்தாண்ட வேலை என்ன? ஏமாத்தி வாக்குறுதி அளிச்சு உலகத்திலும் ஏமாத்துறான், அங்க மறுமையிலையும் நரகத்தில் கொண்டு போய் அவன் சொல்றான், நான் கூப்பிட்டு நீங்க வந்தீங்க, உங்களுக்கு எங்க போச்சு புத்தி அப்படிங்கிறான். அங்க போய் விளங்குதா சொல்றேன். அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான், அவன் செஞ்ச முதலாவது அவன் முயற்சி என்னன்னு கேட்டா, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கிட்ட போறான். முதலாவது செஞ்ச வேலை என்ன? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கிட்ட போறான். இப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை பொறுத்தவரையும் அவங்களுக்கு இப்படி ஷைத்தான் ஒருத்தர் இருக்கிறான்,
அவன் இப்படியெல்லாம் நம்மளோட உள்ளத்துக்குள்ள வசுவாசெல்லாம் உண்டாக்குவான், இல்லாட்டி அவனுக்கு வழிபடக்கூடாது, அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு தான் நம்ம கட்டுப்படணும், மாறு செய்யக்கூடாது. இந்த விஷயம் தெரியுமா தெரியாதா? 100% தெரியும். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் ரொம்ப கிளியரா சொல்லி அனுப்புறான், இந்த சொர்க்கம் இருக்குது, இதுல போயிருங்க, எல்லாத்தையும் சாப்பிடுங்க, ஒரு மரத்தை காட்டி அந்த மரத்துக்கிட்ட மட்டும் நெருங்க வேணாம், ஷைத்தான் இருக்கிறானே பயங்கரமான எதிரி, பொல்லாதவன், அவனுக்கு நீங்க வழிபடக்கூடாதுன்னு அல்லாஹ் ரொம்ப தெளிவா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சொல்லித்தான் சொர்க்கத்தில் வச்சான். அப்ப அவன முதல் ட்ரையல் என்னது? எந்த மனிதருக்கு சுஜூது செய்யக்கூடாது என்று அதுக்காகவே வெளியே வந்தானோ அவர்ல தான் அவர் ஃபர்ஸ்ட் ட்ரையல் எடுக்கிறார். அவர் அல்லாஹ் தஆலா சொல்றான், ஃபஅஸல்லஹும் ஷைத்தான், ஷைத்தான் அவர்களை அதாவது சறுக்க செய்தான். வழிகெடுத்தான்ற வார்த்தையை விட அஸல் என்றது என்னது? வழுக்க செய்கிறது. அந்த நேர் வழியிலிருந்து அவன் ஷைத்தான் பிறழச் செய்து விட்டான். ஃபஅக்ரஜஹுமா மிம்மா கானா ஃபீ, அவர்கள் இருந்த அந்த சொர்க்கத்திலிருந்து அவர்களை வெளியேற்றிய விட்டான். மனித சமுதாயத்துக்கு அவன் செய்த மிகப்பெரிய விஷயம் என்னண்டா, நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இப்படி சம்பாதிச்சுட்டு எல்லாம் நம்ம சொர்க்கத்தில் இருக்க வேண்டிய ஒரு சமுதாயம், அல்லாஹ் தஆலாவுடைய நாட்டம். அது மூசா அலைஹிஸ்ஸலாமோ ஆதம் அலைஹிஸ்ஸலாமோ ஒரு சந்தர்ப்பத்தில் இதை ஒரு விவாதம் பண்ணிக்கிட்டாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, அல்லாஹ் தஆலா நீ சொர்க்கத்தில் இருக்க வேண்டியதை நீங்க இந்த மாதிரி பண்ணிட்டீங்களே என்று. அதே போல மூசா அலைஹிஸ்ஸலாத்துட்டு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, சரியான செய்தி, அல்லாஹ் நம்மளை படைக்கிறதுக்கு 50,000 வருஷத்துக்கு முன்னுக்கு எழுதப்பட்ட விஷயத்தை என்னால் மாற்றிடுமா? அது ஏற்கனவே எழுதப்பட்ட விஷயம், அதை பேசி என்ன பிரயோசனம்டாங்க. அப்போ அதனால அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை குறை சொல்ற சப்ஜெக்ட் இல்லை இது. அப்போ அந்த ஷைத்தானுடைய அந்த சதி வலைகள் அல்லாஹ் சொல்றான், அவன் என்ன செஞ்சான்? அல்லாஹ் சொல்றான், 2 பேரையும் வெளியேற்றினான். வகுல்னா ஹ்பிது பஅதுக்கும் பிபஅத், அல்லாஹ் சொன்னான், இங்க இருந்து போங்க, உங்களில் சிலருக்கு எதிரிகளாக நீங்கள் இருப்பீர்கள். இந்த வலக்கும் ஃபில் அர்தி முஸ்தகர், பூமியில கொஞ்ச நாள் இருக்குது, வ மதாஉன் இலா ஹீன், அந்த பூமியில நீங்க கொஞ்ச நாளைக்கு நீங்க வாழ வேண்டி வரும்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்ப அந்த நேரத்தில் அல்லாஹ் தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கேட்கிறான், ஃபகுல்னா யா ஆதம் இன்ன ஹாதா அதுவுல் லக், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் சொல்லியே தான் அனுப்பினான், இவன் உனக்கு பகிரங்கமான எதிரி, உன மனைவிக்கும் பகிரங்கமான எதிரி, ஃபலா யுஹ்ரிஜன்னகுமா மினல் ஜன்னதி ஃபதஷ்கா, அல்லாஹ் சொல்லித்தான் அனுப்புறான், இந்த சொர்க்கத்தில் இருந்து உங்களை அவன் வெளியேற்றி உங்களை பாக்கியம் இழந்தவர்களாக அவன் ஆக்கிவிட வேண்டாம். இன்னலக அல்லா தஜூஅ ஃபீஹா வலா தஅரா, நீங்க உங்களுக்கு எந்த பசியோ தாகமோ உங்களுக்கு வராது, அங்க உங்களுக்கு சந்தோஷமான வாழ்க்கை இருக்குது அப்படின்னு அல்லாஹ் சொல்லி அனுப்புறான். ஃபவஸ்வஸ இலைஹி ஷைத்தான், ஷைத்தான் என்ன செஞ்சான்டா? போய் வஸ்வாசம் உண்டாக்க ஆரம்பிச்சிட்டான். நான் இது ஏற்கனவே ஒரு உதாரணமோட சொல்லுகிறேன். பொதுவாக ஒரு விஷயத்தை நம்ம அந்த ஃபோனை சும்மா வச்சுருந்தா கணக்கு எடுக்க மாட்டாங்க. இந்த பாருங்க, இந்த ஃபோனை பார்க்கப்படாது அப்படின்னு வீட்டில் வச்சு பாருங்க, என்ன வைக்கும், என்னத்துக்கு இன்றைக்கு மட்டும் பார்க்கப்படாதுன்னு சொல்லிக்கிறாங்கன்னு வைஃபுக்கு ஒரு யோசனை ஒன்று வரதான் வரும். இயற்கை மனுஷன் அப்படி வரும். அதை பார்க்கப்படாது செய்யப்படாதுன்னா அதில் என்னத்துக்கு தான் அதை செய்யப்படாதுன்னு சொல்லிக்கிறாங்கன்னு ஒரு சிந்தனை வருமா இல்லையா? அது ஒன்றும். 2வது விஷயம் என்னன்னா, பொதுவாக எந்த ஒரு இன்பமாக இருந்தாலும் அந்த இன்பம் நம்மகிட்ட தொடர்ந்து இருக்குமான்ற ஒரு பயம் மனுஷனுக்கு இருக்கும். ஒரு நல்ல தொழில் கிடைச்சா இந்த தொழில் நமக்கு ரொம்ப காலத்துக்கு இருக்குமா, இடையில ஏதாவது பிரச்சனை ஆயிருமா, ஒரு நல்ல ஒரு என்ன சரி கிடைச்சிருந்தா உலகத்தில் இது இருக்குமா இல்லையா, இல்லாமல் போயிருமான்ற ஒரு பயம் இருக்கும். பெர்மனண்டா அதை நிலையாக வச்சு கொள்றதுக்கு என்னவெல்லாம் நமக்கு பண்ண முடியுமோ அதெல்லாம் நம்ம இயற்கையே செய்வோம். இதான் மனுஷன். இந்த மனிதனுடைய பலவீனம் யாருக்கு தெரியும்? ஷைத்தானுக்கு தெரியும். ஷைத்தான் போய் என்ன சொல்றான்னு சொன்னா, அதாவது ஆதமே فوسوس إليه الشيطان قال يا آدم هل أدلك على شجرة الخلد, இந்த ஷஜரத்துல் ஹுல்துன்னு நீங்க உங்களுக்கு சொல்லட்டுமான்றான். ஷஜரத்துல் ஹுல்துண்டா அந்த மரத்தில் நீங்கள் போய் நெருங்கி அதை சாப்பிட்டீங்கன்னா இங்கே பெர்மனண்டாக இருக்கிறதுக்கான ஒரு விஷயம் தான் அது. அதாவது அவ்வளோ இன்பத்தை கொடுத்துட்டு ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு என்ன யோசனை வருது, அட இது பெர்மனண்டாக இருந்தால் நல்லா இருக்க வேண்டிய எல்லாருக்கும் இருக்கும் தானே, அந்த ஒரு பெர்மனண்டா நிரந்தரமாக இருக்கக்கூடிய மரத்தை உங்களுக்கு சொல்லட்டுமா, அழிஞ்சு போகாம இருக்கக்கூடிய மின்ஹா. உடனே என்ன செஞ்சாங்க, ஓகே அப்ப இங்க நம்ம நிரந்தரமா இருக்கிறேன்னா நல்ல ஒரு விஷயம் தானே அப்படின்னு ஷைத்தானுடைய அந்த எண்ணம் வசுவாசி உண்டாகி அதை போய் என்ன செய்தார்கள், சாப்பிட ஆரம்பித்தார்கள். உடனே அல்லாஹு தஆலா சொல்றான், உங்களுக்கு நான் இதை தடுக்கலையா, மா காலமா நஹாகுமா ரப்புகுமா அன் ஹாதிஹி ஷஜரா, இந்த மரத்துக்கிட்ட வர வேணாம் நெருங்க வேண்டாம் என்று சொல்லலையா? நீங்க அப்படி இருந்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு அல்லாஹ் நான் எச்சரிக்கையிலான்னு கேட்கிறான். அதே நேரத்தில் ஷைத்தான் எப்படி சொன்னா, அல்லாஹ் இதை எதுக்கு உங்களுக்கு தடுக்கிறான்டா, மா நஹாகுமா ரப்புகுமா அன் ஹாதிஹி ஷஜரா இல்லா அன் தகூனா மலக்கைனி, நீங்க இதை போய்
நீங்க நெருங்கினீங்கடா, இதை சாப்பிட்டீங்கடா, நீங்க மலக்கா போயிருவீங்க. அவ் தக்கூனா மினல் ஹாலிதீன், அல்லது நிரந்தரமாக நீங்கள் இங்கே வாழ்றதுக்கு உங்களை தடுக்கிறதுக்காகத்தான் அங்க போவானான்னு வச்சுக்கிறான்னு சொன்ன உடனே, அப்போ பொதுவா இவன் உண்மையா தான் சொல்றானா, இது சரியாயிக்குமா அப்படின்னு மனுஷனுக்கு என்ன வருந்தானே. அந்த நேரத்தில் சொன்னான் வகாசமஹுமா, ரெண்டு பேரும் சத்தியம் பண்ணுகிறான், இன்னி லகுமா மினன் நாசிஹீன், நான் உங்களுக்கு நல்லதை தான் சொல்றேன், நான் சொல்றது நான் உங்களுக்கு நல்லதுக்குத்தான் நான் உபதேசம் தான் பண்றேன், நீங்க விரும்பினா நீங்க போகலாம்னு உடனே. அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு உண்மையா நடந்தது என்னன்னு சொன்ன அல்லாஹ் குர்ஆன்ல இது வேற இடத்துல சொல்லி காட்டுறான். அவர் வேணும்னு அந்த மரத்துக்கிட்ட நெருங்கல, அல்லாஹ்க்கு மாறு செய்யற எண்ணம் அவருக்கு இருக்கல, ஷைத்தான் அவருடைய எண்ணத்துல மறக்கடிச்சிட்டான். எப்படி அல்லாஹ் இப்படி நெருங்க வானான்னு சொன்ன அந்த விஷயத்தை என்ன செஞ்சான்டா, ஷைத்தான் மறக்கடித்து விட்டான். அவ ஷைத்தான் ஆகப்பெரிய வழிகெடுக்கிற விஷயங்கள்ல ஒண்ணுதான் அவன் மனுஷனுக்கு ஏற்படுத்துற மறதி. சில நேரத்துல மறதி என்பதுல நன்மை இருக்குது, அது வேற. ஆனா ஷைத்தான் சில நன்மைகளை நீங்கள் செய்ய விடாமல் இருப்பதற்காகவும், சில பாவங்களை நீங்கள் நெருங்குவதற்காகவும் அதை பற்றிய எண்ணங்களை உங்கள்கிட்ட இருந்து எடுக்கிறான். ஷைத்தானுக்கு இந்த சக்தி அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிறான். அப்போ எனவேதான் அல்லாஹ் சொல்றான், யா பனி ஆதம், ஆதமுடைய மக்களே, லா யஃப்தினன்னக்கும் ஷைத்தானு கமா அஹ்ரஜ அபவைக்கும், உங்களோட வாப்பா அம்மா உங்களோட தாய் தந்தையர்களை சொர்க்கத்திலிருந்து எப்படி வெளியேற்றினானோ அதே மாதிரி உங்களையும் ஷைத்தான் குழப்பத்தில் போட்டு விட வேண்டாம், கவனமா இது. இது உங்களுக்கு ஒரு பெரிய பாடம். சொர்க்கத்தில் வாழ வேண்டிய உங்களுடைய தாய் தந்தை என்ன செஞ்சான், அங்கேருந்து அவன் வெளியேற்றி விட்டான், உங்களையும் அவன் குழப்பத்தில் ஆழ்த்தி விட வேண்டாம். அஹ்ரஜ அபவைக்கும் மினல் ஜன்னா, உங்களுடைய தாய் தந்தையர்களை அவன் சொர்க்கத்திலிருந்து வெளியேற்றினான். சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்றான், யன்ஜிஉ அன்ஹுமா லிபாஸஹுமா, அவர்களுடைய ஆடைகளை அவர்களை விட்டும் அவன் அகற்றினான். லியுரியஹுமா சௌஆத்திஹிமா, அவர்கள் தங்களுடைய வெட்கத்தலங்களை அவர்கள் வெளியாக்கினார்கள். இன்னஹு யராக்கும் ஹுவ வ கபீலுஹு, அந்த ஷைத்தானிக்கிறானே அவனும் அவனுடைய பட்டாளங்களும் உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறாங்க. எங்க உங்களோட வீக் பாயிண்ட் வரும், எங்க உங்களை வழிகெடுக்கலாம், எங்க உங்களை பாவத்தில் கொண்டு தள்ளலாம், எங்க உங்களை ஹராத்தில் கொண்டு போய் தள்ளலாம், எங்க உங்களுக்கு அல்லாஹ்வுக்கு மாறு செய்யற வெறுப்பான விஷயங்களை நோக்கி கொண்டு போகலாம் என்று அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான். மின் ஹைசு லா தரவுனஹு, நீங்க அவனை பார்க்காட்டியாலும் பரவாயில்லை, அவன் உங்களை பார்க்கிறான். நீங்க இந்த சபையில உட்கார்ந்துக்கிட்டு இருந்தா கூட உங்களை எழுப்புறதுக்கு ஏழுவான். என்ன தொழுகையில தக்பீர் கட்டினா நீங்க எல்லாத்தையும் விடுங்களா, நீங்க பயான்ல உட்கார்றதை விட அல்லாஹ் அக்பர்னு தொழுகையில தக்பீர் கட்டுறீங்களா இல்லையா? தொழுகையில தக்பீர் கட்டுற நேரத்தில் வாரான், ஹதீஸ்ல வருதா இல்லையா, ஹின்சப் என்ற ஒரு ஷைத்தான் வாரான். தொழு அல்லாஹ் அக்பர்னு உடனே அதுக்கு பிறகு தான், அடே நேற்று நம்ம அந்த கார்கி எங்கன வச்சோம், அடே ஒருத்தன் காசு கொடுத்தோம், வண்டிக்கு தாரண்டானே, தருவானா தரமாட்டானா, எல்லாம் வரும். அப்பதான் நினைப்பு வரும், கடன் வரும், ஞாபகம் வரும், அந்த பிரச்சனை ஞாபகத்துக்கு வரும், அந்த 10 வருஷத்துக்கு முன்னு மறந்ததெல்லாம் சில நேரத்தில் ஞாபகப்படுத்திக்கிட்டே இருப்பான். இது யாரு, ஹின்சப் என்ற ஒரு ஷைத்தான். அப்ப தொழுகைக்குள்ளே அவன் என்ன செய்யறான், ஆஜராகிறான். அப்ப மனிதன் உள்ளத்துக்குள்ள வசுவாசம் உண்டாக்கக்கூடிய இந்த ஷைத்தானை விட்டும் நீங்க அவன் உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கிறான். இன்னா ஜஅல்னா ஷயாத்தீன அவுலியா லில்லதீன லா யுமினூன், யார் ஈமான் கொள்ளவில்லையோ அவர்களுக்கு ஷைத்தானை நாங்கள் பாதுகாவலர்களாக ஆக்கியிருக்கிறோம், அவன் தான் கூட்டாளி ஆகிக்கிறோம். இது அல்லாஹ் தஆலா நிறைய சொல்றான், லா தத்தபிஉ ஹுதுவாத்தி ஷைத்தான், ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை நீங்க பின்பற்ற வேண்டாம் என்று அல்லாஹ் இது மாதிரி நிறைய இடங்கள்ல சொல்றான். அது மாத்திரமல்ல, யா பனி ஆதம் அல்லா தஅபுது ஷைத்தான், ஷைத்தானை நீங்கள் வணங்காதீர்கள், இன்னஹு லக்கும் அதுவும் முபீன், அவன் உங்களுக்கு பகிரங்கமான எதிரி. முதலாவது நமக்கு நண்பனை நமக்கு ஒழுங்கா தெரியாட்டியாலும் நம்மட எதிரியை ஒழுங்கா தெரிஞ்சு வச்சுக்கணும். நம்மட எதிரி யாரு சில நேரங்களில் பார்ப்போம், நம்மளோடே இருந்துக்கிட்டு நமக்கு எதிரி ஆயிப்போம், அதெல்லாம் கண்டுபிடிக்கல. அல்லாஹ் தஆலா ஷைத்தானை சொல்றான், உங்களுக்கு பகிரங்கமான எதிரி, சும்மா இல்ல அவன் டிக்ளேர் பண்ணிக்கிறான். இந்த மனித சமுதாயத்தை வழிகெடுக்கிறதாக அவன் ஒப்பந்தம் சபதம் போடுகிறான். படைச்ச ரப்பிடத்துல அவன் ரப்பு அவனுக்கு அவகாசம் கொடுத்தான். ஏன் கொடுத்தான், அவனை கொடுக்காம இந்திக்கலாம அழிக்கலாம நினைக்கலாம். சேலஞ்சான ஒரு சக்தி வேணும். சும்மா எப்படி டெஸ்ட் பண்ணி பார்க்கறேன், உண்மையாக்கிறானா பொய்யாக்கிறான். அல்லாஹ் தஆலா மனித சமுதாயத்துக்கு ஒரு சோதனையாக அவனுக்கு அவகாசம் கொடுத்து வைத்திருக்கிறான். எனவே நீங்கள் எனக்கே வணங்குங்க, என்னையே வணங்குங்கள், என்னுடைய வழிதான் நேர்வழி. அப்ப நாங்க முதலாவது தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்றால், இந்த ஷைத்தான் நமக்கு செய்யற ஆகப்பெரிய சதியில முக்கியமானது என்னென்றால், நம்ம அல்லாஹ் எதை நமக்கு தடுத்துக்கிறானோ அந்த தடைகளை நாம மறக்குமாறு செய்து விடுகிறான், அல்லது நமக்கு பிழையான எண்ணங்களை அவன் கிரியேட் பண்றான்.
அது எல்லா பக்கத்திலையும் வரலாம். நம்ம உறவுகளில் வரலாம், நம்மளோட சகோதரத்துவத்தில் வரலாம், நம்மளோட வணக்க வழிபாடுகளில் வரலாம். நம்ம நல்லா ஒரு தொழுவத்துக்கு போகிறது ரெடியாக இருப்போம். நமக்கு அப்போ தான் ரொம்ப இது முக்கியமான விஷயம்ப்பா, இதை நாம் இப்போ செய்யாட்டி இது நமக்கு செய்யவே கிடைக்காத மாதிரி ஷைத்தான ஒரு பில்டப் பண்ணி உள்ளத்துக்குள்ள என்ன செய்வான், எண்ணங்களை உண்டாக்குவான். அப்போ முதலாவது முக்கியமான விஷயம், நாம் ஷைத்தான விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டியது அவன் வசுவாஸ். வசுவாஸ்னா என்ன? உள்ளத்துல ஏற்படக்கூடிய பிழையான எண்ணங்கள், தூண்டல்களுக்கு தான் வசுவாசன்னு சொல்றது. நம்ம சின்ன ஒரு அத்தியாயத்தில் நம்ம அடிக்கடி வாசிப்போம், குல் அஊது பிரப்பின் நாஸ், மலிக்கின் நாஸ், இலாஹின் நாஸ். நாங்கள் 3 விஷயம் அல்லாஹ் பத்தி சொல்றோம். குல் அஊது பிரப்பின் நாஸ், மனிதர்களுடைய ரப்பு, மலிக்கின் நாஸ், மனிதர்களுடைய அரசர், இலாஹின் நாஸ், மனிதர்களுடைய இலாகு. இது எல்லாத்தையும் சொல்லி போடும். இந்த ரப்புடைய பேரை கொண்டு நான் என்னத்தை கேட்கிறேன்டா, மின் ஷர்ரில் வசுவாஸ். வசுவாஸ், அந்த ஷைத்தான் நம்ம உள்ளத்துக்குள்ள வந்து வசுவாசை உண்டாக்குறதுல இருந்து அல்லாஹ் இடத்துல பாதுகாப்பு தர்ற வசனம் தான் இந்த சூரா குல் அஊது பிரப்பின் நாஸ், சூரத்துன் நாஸ். அப்ப இதுல ஷைத்தான் என்ன செய்யறான்டா, உள்ளத்துக்குள்ள வசுவாஸ் அல் ஹன்னாஸ். அவன் நேர வந்து வசுவாஸ் இல்லை, ஒளிஞ்சிருந்து மறைஞ்சிருந்து தான் அவன். உங்களுக்கு மறைஞ்சிருந்து உங்களோட உள்ளத்துக்குள்ள பிழையான எண்ணங்களை உண்டாக்குவான் நிறைய விஷயங்கள்ல. எனவே ரசூலுல்லாஹ் பொதுவாக இஸ்லாமிய சகோதரத்துவத்தில் இந்த எண்ணங்கள் மனுஷனுக்கு வாரதுதான். சொன்னாங்க, லா தஹஸ்ஸஸு, ஒரு சகோதரனை பற்றி நீங்களா ஒரு அபிப்பிராயத்தை எடுக்காதீங்க. ஒரு 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 மேலோட்டமான ஒரு விஷயத்தை வச்சோ அல்லது ஒரு வார்த்தையை வச்சோ, ஒரு வார்த்தையை எதேர்ச்சியாக ஒரு ஆள் பேசிப்பார், அல்ல ஒரு செயலை எதிர்ச்சியாக ஒரு ஆள் செஞ்சுப்பார். ஆனால் நம்மட உள்ளத்துக்குள்ள எப்படி வரண்டா, இவர் நமக்காக தான் செஞ்சார். நான் பாருங்க, வெல் பிளான் பண்ணி அவர் நமக்கு செஞ்சுட்டார் பார்த்தீங்களா, எனக்கு இப்படி செஞ்சுட்டார் பார்த்தீங்களா. இவரே பிளான் பண்றாரு, அவர் நினைச்சே இருக்க மாட்டார். ஒரு வேர்டு அவருக்கு பேசியிருப்பார், அவரோட உள்ளத்துக்குள்ள நீ நினைச்சதெல்லாம் வந்திக்காது. ஏன்னா நம்மளை வேணுன்னு தான் இவர் செஞ்சார், வேணுன்னு தான் நம்மளை அவமானப்படுத்தினார், வேணுன்னு தான் இப்படி பேசினார். இப்படி இதெல்லாம் கூட ஷைத்தான விஷயம் தான். ஷைத்தான விஷயம் என்னன்னு நீங்க ஒத்துமை வைக்கப்படாது, அடிச்சுக்கணும், பகையாயிக்கணும், வேறு தூரம் ஆயிக்கணும். உங்களுக்குள்ள என்ன செய்யக்கூடாது, அதாவது ஒருமைப்பாடிக்கப்படாது, சகோதரத்துவம் மீட்கப்படாது. ஷைத்தான் உங்களுக்குள்ள பகைமையை உண்டாக்குறான். அப்ப வஸ்வாஸ் என்பது மிக முக்கியமானது. இதை பத்தி நாங்க பார்க்கிறோம். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சஹீஹ் புகாரில 3276வது இலக்கத்தில் ஒரு ஹதீஸ் வருது. புகாரில, யஅதி ஷைத்தானு அஹதக்கும், உங்களில் ஒருவர்கிட்ட ஷைத்தான் வாரான். ஃபயகூல், அவன் எப்படி உங்களோட மனசுக்குள்ள கேட்கிறான், மன் ஹலக கதா, இந்த உலகத்தை யார் படைச்சிப்பா, உதாரணமா இதை படிச்சாரு, அதை படிச்சாரு, ஒமன் ஹலக கதா, அதை படிச்சாரு, வானத்தை படிச்சாரு, பூமியை படிச்சாரு, எல்லாம் முடிச்சுட்டு ரொம்ப படிச்சாரு, அவனும் படைக்கப்பட்டு நினைக்கணும் அப்படின்னு நினைச்சான், எண்ணத்தை போடுறான். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஃபஇதா பலகஹு, யார் இப்படி ஒரு எண்ணத்துக்கு உட்படுகிறாரோ ஃபல்யஸ்தைத் பில்லாஹ், அல்லாஹ்விடத்தில் உடனே அல்லாஹ்விடத்தில் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று உதவி தேடி விடட்டும். வல்யன்தபி, அவர் கவனம் எலக்டாகிக்கட்டும், இந்த எண்ணத்துக்கு இடம் கொடுக்காங்க. படைச்ச ரப்பு ஒருத்தர் இருக்கிறான்னு நம்பிக்கை வரும், அதை படிச்சது யாரு, இதை படிச்சாரு, எல்லாம் முடிஞ்சு ரப்ப படைச்சது யாரு அப்படின்னு ஒரு எண்ணத்தை உண்டாக்கி விடுகிறார். இது முக்கியமாக நாம் இது பொதுவாக நாம் அடிக்கடி கேள்விப்படுற விஷயங்கள், இந்த வசுவாஸ் எண்ணங்கள் உண்டாகுதல். இந்த வசுவாஸ் பல விஷயங்கள் இருக்குது. சில நேரங்களில் இந்த வசுவாஸ் எப்படி வரும்னு சொன்னால், சில ஆளுக்கு ஒது செய்வாங்க, ஒது செஞ்சுட்டு வெளியில் தொழுகைக்கு அல்லாஹ் அக்பர், கால் கழுவணுமா, மறுக்கா போகிறேன், மறுக்கா போய் அந்த கழுவிட்டு மறுக்காவில் செஞ்சுட்டு இடையில இந்த முழங்கை கழுவி பட்டிக்குமான்னு இதுக்கு சொல்லுவாங்க வசுவாஸ். சில ஆளுக்கு அவனுக்கு எதை செஞ்சாலும் திருப்தி வரல. ஒரு ஆள் குளத்துக்குள்ள போய் நல்லா போய் குளிச்சுட்டு வெளியில் சொல்லி ஒரு ஆள்கிட்ட கேட்டாரான், நான் தொலைப்போகிறேன், இந்த குளத்தில் நான் குளித்தேன், குளிப்பு உடம்புல என்ன சரி, நான் குளத்தில் குளிச்சுக்கிறார், உடம்புல என்ன சரி எனக்கு படாமல் எழுந்திக்குமோண்டு எனக்கு ஒரு சந்தேகம் வருது, நான் மறுபடியும் குளிக்கணுமான்னு கேட்க. அவர் சொன்னாராம், ஷேக் சொன்னாராம், உங்களுக்கு குளிப்பு கடமை இல்லைன்றாராம், உங்களுக்கு தொழுகையும் கடமை இல்லை. இல்லை, என்னத்துக்கு சொல்கிறீங்க, பைத்தியத்துக்கு தான் இந்த மாதிரி எண்ணமெல்லாம் வரும், குளத்துக்குள்ளே குளிச்சுட்டு அங்கே படையில் இங்கே படையிலன்னா நீ கண்டிப்பாக மஜ்னூனா தான் இருக்கணும் அப்படின்னு சும்மா ஜோக்கு சொல்லுவாங்க. அப்படின்னு இந்த மாதிரி சில ஆட்களுக்கு வசுவா, சில ஆட்களுக்கு அது இதுவும் ஷைத்தான் போடுறது தான். ரக்காத்துகளில் சிலதுகள் வரும். அப்போ அந்த மாதிரி நேரத்தில் நாங்கள் சஜிதா சஹு செய்கிறோம். நான் சொல்ல வர்றது 10 முறை சில எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரர் ஒரு ஒவ்வொரு நாளும் இதை தான் நான் ஒரு செஞ்ச பங்கு இதில் பட்டிக்குதோன்னு டவுட் அவருக்கு. ஒரு நாள் வந்தால் பரவாயில்லை, போகிறது மறுக்க அவரு செஞ்சுட்டு வர்றது சில ஆக்களை பாருங்க 5-6 முறை போவாங்க. அது ஒரு வகையான, இதுவும் ஷைத்தான் உண்டாக்குற விஷயங்கள் தான்.
விளங்கா சொல்லுது. வசுவாஸ் என்பது மிக முக்கியமானது. ரெண்டாவது விஷயம் என்னன்னா, நாங்கள் நிறைய விஷயங்களை பார்க்கணும். ரெண்டாவது விஷயம் என்னன்னு சொன்னா, இந்த நிசியான், மறதி என்பது சில விஷயங்களுக்கு தேவைதான். இப்போ ஒரு ஆள் நமக்கு ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்லி போட்டார், 100 வருஷத்துக்கு 50 வருஷத்துக்கு அதை வச்சுக்கிட்டு நீங்க அன்னைக்கு சொன்னீங்க தானே அப்படின்னு நிக்கலாமா? சில விஷயங்களை மன்னிச்சிடணும், மறந்துடணும். இந்த மறதியை நான் சொல்லலை, இந்த மறதி தேவையானது. சில விஷயங்கள் நமக்கு தேவைதான். விளங்குதா சொல்றது? சில விஷயங்கள் மனிதர்கள் வகையில் சில முரண்பாடுகள் வரும். முரண்பாடு வந்தால் தானே மனிதர்கள். என்ன ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு உமர் பின் கத்தாப் எப்போ ஹுதைபியா உடன்படிக்கை நேரத்தில், ஹுதைபியா தெரியும் தானே, அந்த உடன்படிக்கையில் ரசூலுல்லாஹ் நிறைய விஷயங்களை விட்டு கொடுக்குறாங்க. டிப்ளமேட்டிக்காக காரணங்கள் இருக்குது. இப்போ இன்றைக்கு நம்ம ஆளுக்கு அப்படித்தானே, மேலோட்டமாக பார்த்துட்டு ஒரு முடிவு எடுத்துடுறாங்க. சில விஷயங்கள் நடக்கும்போது நாம் இன்றைக்கு பார்க்குறோம், உலகத்தில் எவ்வளோ விஷயங்கள் நடக்குது, சில பிரச்சனைகள் போகுது. இப்போ இந்த பிரச்சனையை பார்த்துட்டு நம்ம இங்கே இருந்துக்கிட்டு ஜட்ஜ் பண்ணுறோம், இங்கே உட்காந்துக்கிட்டு இதுக்குத்தான் சல்மான் சொல்லலையாக, இதுக்குத்தான் ஓமான் சொல்லலையாக, இதுக்குத்தான் இவர் இங்கே இருந்துக்கிட்டு. அவருக்கு ஒன்றும் தெரியாது உலக அரசியல் என்ன நடக்குது, உள்ளுக்குள்ளால் என்ன போகுது, இந்த அரசியல் என்ன, இதுக்கு பின்னால் உள்ள பிரச்சனைகள் என்ன, அதுக்கு தான் இவர் இது சொல்லலை. இது ஏன் உனக்கு தேவையில்லாத வேலை? நீ எல்லா இடத்துல யாரெல்லாம் அந்த முஸ்லீம் சமுதாயத்தை பாதுகாத்துரு துவா கேட்டுட்டு, உனக்கு தெரியல தக்ஃபு மா லைஸ லக பிஇல்ம், உனக்கு அறிவில்லா விஷயத்தில் என்ன செய்யாது, நீ தலையிடாத. ஏன்னா இன்ன ஸம்அ வல் பஸர் வல் ஃபுஆத குல்லு உலாயிக கான அன்ஹு மஸ்ஊலா. உன்ட கேள்வி, பார்வை, உள்ளம் எல்லாம் விசாரிக்கப்படும். சில விஷயங்கள் நம்ம மேலோட்டமா பார்த்துட்டு முடிவெடுக்க இயலாது. இந்த முடிவுக்கு தான் உமர் பின் கத்தாப் வந்தாங்க. என்னடா இது பெரிய அநியாயம் ஆகிக்குது, மதீனாலேருந்து யார் சரி வந்தா இவங்க திருப்பி அனுப்ப மாட்டாங்களா, இவங்கிட்ட யாரும் மதீனாவுக்கு வரப்படாதான், இது என்னடா இது அநியாயம். அந்த நேரம் பார்த்து ஒரு நபித்தோழரை கொண்டுட்டு வராங்க, ரசூலுல்லாஹ் அனுப்பிட்டாங்க, பொறுமையா இருந்து போயிட்டாங்க. அவ்வளவு அநியாயம் நடக்குது. ரசூலுல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்னு பேர் போட கூட இல்ல. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க அந்த ரசூலுல்லாஹ் அழிங்க பண்ணாங்க. அலி பின் அபி தாலிப் சொன்னாங்க நான் அழிக்க மாட்டேன்ட்டாங்க. என்னன்னா அதாவது உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அந்த பார்வையில் அந்த எக்ரிமெண்ட் டோட்டல் ஃபெயில்னு நினைச்சாங்க. அவங்க ஆத்திரப்பட்டு யார் ரசூலுல்லாஹ் எந்த அளவுக்குன்னு சொன்னா, நம்ம இருக்கிற ஹக்கெல்லாம் நினைக்கிறோம், நீங்க நபி தானே, அவங்க பாத்தில் தானே அப்படின்றாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க நம்ம ஹக்கில் தான் இருக்கிறோம். ஏன்னா இந்த ஒரு தலைவருக்கு தான் தெரியும் இந்த இடத்துல நான் இப்படி நடக்கிறதுக்கு பின்னால என்ன ரிசல்ட். அல்லாஹ்வுடைய தூதர் இல்லையா அது. அந்த நேரத்தில் இவருக்கு உண்மையிலே உமர் இப்னு கத்தாபுடைய எண்ணமும் தவறல்ல. அவர் அதுக்காக பாருங்க ரசூலுல்லாஹ் இப்படி அப்படி இல்லை, அவர எண்ணத்திலையும் நம்ம விட்டு கொடுக்கப்படாதே. உங்களுக்கு தெரியும் தானே, ஹுதைபியால அந்த கொண்டு வந்த பலிப்பிராணிகளை அறுக்க மாட்டேன்டாங்க, நாங்க அறுக்க மாட்டேன்டாங்க. ரசூலுல்லாஹ் மனவேதனை தாங்க இல்லாம மனைவி உம்மு ஹபீபா தானே மனைவிட்டு போய் சொல்றாங்க, உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, பாருங்க எனக்கு மாறு செஞ்சுட்டாங்க, என்ன பிரச்சனைன்னு கேட்கறாங்க. இல்ல அறுக்குறாங்க இல்லைன்றாங்க. ஏன்னா இங்க நான் அறுக்கிறதுக்கு இல்லையா, அறுக்க வேண்டிய இடத்துக்கு போகாம நடுவுல வச்சுக்கிட்டு செய்யலாண்டு அந்த அளவுக்கு பிரச்சனை வந்தது. உமர் இப்னு கத்தாப் ரசூலுல்லாஹ் போய் கேட்டுட்டு ரசூலுல்லாஹ் சொல்லிக்க போறது தாங்காம மறுபக்கம் அபூபக்கர் கேட்கிறாங்க, நம்ம இவர் நபி தானே, ஓ நம்ம ஹக்கெல்லாம் நினைக்கிறோம், அவங்க பாத்தில் தானே, ஏன் இவங்களுக்கு பயப்படணுன்றாங்க. புரியுதா? அந்த அளவுக்கு அந்த ஒரு ஆத்திரம் அவர்களுக்கு மிகைத்து விட்டது. கடைசியில் அதை நினைச்சு மனோத்தப்படுறாங்க. விளங்குதா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இப்படி நாம பேசிக்கப்படாது அப்படின்னு கடைசி வரைக்கும் அந்த சம்பவம் நினைவு வந்தாலே கவலைப்படுவாங்க உமர் இப்னு கத்தாப். கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, அப்ப நாங்க சில விஷயங்களை அதாவது நான் மறதி சம்பந்தமான சப்ஜெக்டுக்குள்ள வரேன். அதாவது அல்லாஹ் தஆலா சொல்றான், வ இதா ரஅய்தல்லதீன யஹூதுன ஃபீ ஆயாத்தினா, நம்முடைய அத்தாட்சிகளில் எவர்கள் அந்த வீணான விஷயங்களில் மூழ்கி இருக்கக்கூடியவங்களை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, அது வீண் விஷயமாக அவங்க மூழ்கி இருந்தால் ஃபஅரிது அன்ஹும், நீங்க அவங்கள புறக்கணிச்சிருங்க. அதாவது நம்முடைய வசனங்கள்ல அவங்க வீணான விஷயங்களில் மூழ்கி இருக்கக்கூடியவங்களை கண்டால், வசனங்களை சும்மா கேள்வி பண்றது வீணான விஷயங்கள்ல இருந்தால் அவங்க வேற ஒரு செய்தியில ஈடுபடும் வரைக்கும் நீங்கள் அவர்களை விட்டு ஒதுங்கி விடுங்கள். அல்லாஹ் சொல்றான், வ இம்மா யுன்சியன்னக ஷைத்தான், ஷைத்தான் உங்களுக்கு அதை மறக்கடித்து விட்டால் ஃபலா தக்உது பஅத ذிக்ரா மஅல் கௌமி ஸாலிமீன், உங்களுக்கு நினைவு வந்த உடனே அந்த இடத்தை விட்டு போயிருங்க. அதாவது நீங்க இந்த அல்லாஹ்வுடைய வசனங்கள் புறக்கணிக்கப்படக்கூடிய கேலி கூத்தான இடங்கள்ல நீங்க உட்காரப்படாது. நீங்க உட்காரக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியும், ஆனா உங்களுக்கு ஷைத்தான் மறக்கடிச்சுட்டான், நீங்க உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிறீங்க. இப்ப நினைவு வருது, அந்த இடத்துல நம்ம ஏன் உட்கார்ந்துட்டு இருக்கிறோம், இருக்கப்படாது இல்லையா, நினைவு வந்துதான் உடனே உட்கார்ந்துருங்க. நல்ல விஷயங்களை சில நேரம் ஷைத்தான் விஷயம் மறக்கடிப்பான். நான் ஏற்கனவே சொன்னேன், அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னார், சூரா தாஹால 115ல, வலகத் அஹித்னா இலா ஆதம், நாங்கள் ஆதம் இடத்துல நாங்கள் ஒப்பந்தம் பண்ணினோம். நாங்க அஹித்னா என்னது, நாங்கள் அந்த சொர்க்கத்துக்குள்ள நீங்க எப்படி நடந்து கொள்ளணும்னு நாங்கள் அவருக்கு சொன்னோம்.
அவர் ஃபெனசி, அவர் சொன்னதெல்லாம் மறந்துட்டாரு. அந்த சொர்க்கத்துக்குள்ள அந்த மரத்துக்கிட்ட நீங்க போகப்படாதுன்னு சொன்னது, ஷைத்தான் உங்களுக்கு விரோதின்னு சொன்னது, அது மறந்து விட்டார். வலம் நஜித் லஹு அஸ்மா, அவர்கிட்ட வேணும்டே அந்த விஷயத்தை செய்தார் என்ற அந்த உறுதியை நாங்கள் காணல. அவர் வேணும்டே இந்த விஷயத்தை செய்யலன்னு சொல்லி, அப்போ ஷைத்தான் ஏற்படுத்துற வஸ்வாசுக்கு அடுத்த முக்கியமான அடுத்த விஷயம் மறதியை ஏற்படுத்துறது, ஹராம்ன்றதை உள்ளத்துக்குள்ளேருந்து எடுத்துறது. நம்ம இப்படி செஞ்சுட்டு இருக்கிறோமே, அல்லாஹ் தடுக்கிறாரு. அந்த நேரத்தில் நமக்கு நினைவு வரல, அந்த மறதியை உண்டாக்கி என்ன செய்வான், ஷைத்தான் வழி எடுக்கிறான். அதே மாதிரி அடுத்த ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், அத்தஹரீஸ் பைனல் இபாத் பைனல் முஸ்லிமீன், முஸ்லிம்களுக்கு மத்தியில பிரச்சனைகளை உருவாக்கி விடுவது. அத்தஹரீஸ்னு சொன்னா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இன்னமா யுரீது ஷைத்தான் அன் யூகிஅ பைனகுமுல் அதாவத வல் பக்தா. ஷைத்தான் உங்களுக்குள்ள அவன் என்னத்தை விரும்புறான்னு சொன்னால் பகைமையையும் வெறுப்பையும் உருவாக்கணும்னு நாடுகிறான். என்ன வேண்டாலும் செய்வான், விளங்க சொல்லு. அதனால மிக முக்கியமாக நம்ம இந்த ஷைத்தாண்ட வலைக்குள்ள போய் விழுந்துடப்படாது. அவனுக்கு என்னது, ஒரு சின்ன ஒரு வேர்டை வச்சு, அது இப்போ எதிர்ச்சியா நம்ம சகோதரர்களுக்கு மத்தியில சில விஷயங்களை பேசிக்கொள்வாங்க, சில வார்த்தைகளை பாவிப்பாங்க. சில நேரம் சில வார்த்தைகள் பிழையாகவும் இருக்கலாம். நாங்க பேசும்போது நம்மளோட வார்த்தைகளை கவனமா பேசணும், யார உள்ளத்தையும் புண்படுத்தாம, யாரையும் நோகடிச்சிடாம, யாருக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராம நாங்க சில வார்த்தைகளை பேசணும். சரி, அதையும் தாண்டி ஏதாவது ஒரு வார்த்தை பிரயோகங்கள்ல வர வித்தியாசமாக இருக்கலாம், அல்லது சில நடவடிக்கைகள்ல வர விஷயமாக இருக்கலாம், அல்லது ஒரு செயல்ல வர விஷயங்களா இருக்கலாம். நாங்க உடனே ஒரு முடிவு எடுத்துக்கிட்டு, இவர் இதுக்கு தான் இதை செஞ்சாரு, இது இவர் இதுக்கு தான் எனக்கு எதிராக செஞ்சாரு, அல்லது இன்னாருக்கு எதிராக செஞ்சாரு, இல்லாட்டி இந்த சொசைட்டிக்கு எதிராக செஞ்சாரு, அல்லது இந்த மாதிரி ஏதாவது ஒரு கற்பனையில நாங்க என்ன செஞ்சிடப்படாதுன்னு சொன்னா உறவுகளுக்குள்ள பகைமையை உண்டாக்கக்கூடாது. இஸ்லாமிய உறவுகளை பொறுத்தவரையும் அல்லாஹ் குர்ஆன்ல நிறைய சொல்றான், உங்கள கெட்ட அபிப்பிராயம் கொள்ளாதீங்க, என்னது ஒருத்தருக்கு ஒருத்தர் நீங்க வெறுக்காதீங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் நீங்க சதி செய்யாதீங்க. இந்த ஹிஸ்ன்ற உள்ளத்துக்குள்ள வரக்கூடிய தப்பான ஒப்பீனியன்ஸ், அடுத்தவங்களை பத்தி அந்த தவறான அபிப்பிராயம் படாதீர்கள், நீங்கள் சகோதரர்களாகிறீங்கன்னு நல்லா சொல்லணும். அப்ப ஷைத்தான் என்ன செய்யறான், உண்டாக்கி விடுறான் அந்த மாதிரி எண்ணங்களை, விளங்குதா, உண்டாக்கி விடுறான். எனவே அல்லாஹ் சொல்றான், இன்னமா யுரீது ஷைத்தானு அன் யூகிஅ பைனகுமுல் அதாவத வல் பக்தா, கோபத்தையும் வெறுப்பையும் அல்லாஹ் இந்த ஷைத்தான் உங்களுக்குள்ள உண்டாக்க விரும்புகிறான் என்று சொல்லி. இதே மாதிரி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சஹீஹ் முஸ்லிம்ல வர செய்தி, இன்ன ஷைத்தான கத் ஐஸ அன் யஅபுதல் முஸல்லூன ஃபீ ஜஸீரத்தில் அரப். அதாவது இந்த அரபு தீபகற்பத்தில் ஜஸீரத்துல் அரபுல அல்லாஹ்வை தொழக்கூடியவர்கள் அவனை வணங்குவாங்க என்ற விஷயத்திலே அவன் நம்பிக்கை இழந்து விட்டான். அவனுக்கு தெரியும் நம்மளை வணங்க மாட்டாங்க. ஷைத்தான இந்த ஜஸீரத்துல் அரபுல அல்லாஹ்வுக்கு அடிமையாக வாழ்றவர்கள் என்ன செய்ய மாட்டாங்க, என்ன வணங்க மாட்டாங்க. வலாக்கின் என்றாலும் ஃபித்தஹ்ரீஸி பைனஹும், ஆட்களுக்கு கடையில பிரச்சனைகளை உருவாக்கி விடுற விஷயம் இருக்குது, அதுல அவன் உறுதியாகிறான், அதுல நம்மளை வெட்டிக்கல, ஏன் அவன் ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ்ல இருக்கிறான் தானே. எனவே கண்ணியமான இஸ்லாமியர்களுடைய இந்த விஷயங்கள்ல இருந்து நாம் பொதுவாக நம்ம அமல் விஷயங்கள், அதே மாதிரி அன்றாட விஷயங்கள்ல அல்லாஹ் தடுத்த விஷயங்களை நோக்கி நாங்க போறது, அல்லது அல்லாஹ் நமக்கு கடமையாக்கிக்கிற விஷயங்களை நாங்க செய்யறது, இதுகள்ல நாம கவனம் எடுப்பது போல பல விஷயங்களுக்கு கணவன் மனைவி கடையில். அதாவது ஹதீஸ்ல வருது, இந்த ஷைத்தான் என்ன செய்யறான்னு சொன்னா அவனுடைய சிம்மாசனத்தை கடல்ல வச்சுக்கிறான். கடல்ல ஒவ்வொரு நாளும் அவன் மனிதர்களை வழிகெடுக்கிறதுக்காக தன்னுடைய பட்டாளங்கள் அனுப்புறான். அனுப்பும் போது ஒவ்வொருத்தரும் வந்ததுக்கு பிறகு நீ என்ன பண்ணினான்னு கேட்குறான். அவங்களோட பிரச்சனைகளை சொன்னான், இங்கே போனப்போ ஒருத்தர் தொழுதுகிட்டு இருந்தான், இல்லாமல் கூப்பிட்டு வந்தேன், ஒருத்தனை வட்டியில் தள்ளி விட்டு வந்துட்டேன், ஒருத்தனை விபச்சாரத்தை தள்ளினேன், ஒருத்தனை பாவத்தில் தள்ளினேன், ஒருத்தர் 2 பேருக்கு சண்டை மூட்டி விட்டேன், இப்படி ஒன்று ஒருத்தர் சொல்லுவான் தானே. ஆனால் எல்லாத்தையும் கேட்டு போட்டு பெருசாக ஒன்றும் செய்யலையப்பா அப்படின்னு மாதிரி அவன் சொல்கிறான். இன்னொருத்தவன் சொல்கிறான், நான் என்ன செஞ்சேன் தெரியுமா, கணவனுக்கு மனைவி கடையில் பிரச்சனை உண்டாக்கி விட்டேன். ஆஹா, நீ தாண்டா சரியான ஆள் என்று சொல்லி அவன் தன்னோடு இணைச்சு கொள்றான். அப்ப கணவன் மனைவிகளுக்கு இடையில கூட இந்த ஷைத்தானிய ஊசலாட்டங்கள் வரும், பிழையான எண்ணங்கள் வரலாம், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரலாம், என்னது தவறான கருத்துக்கள் வரலாம். ஒரு விஷயத்தினுடைய பாரதூரத்தை சிலவங்க பெருசாக்குவாங்க, சில விஷயங்கள் என்னது இந்த மாதிரி. அப்ப ஷைத்தானை பொறுத்தவரையும் சகோதரத்துவமாக இருக்கலாம், குடும்ப வாழ்க்கையாக இருக்கலாம், பிரச்சனைகளை உண்டாக்குறதுல ஷைத்தான் மிக கவனமாக இருக்கிறான்ற விஷயத்தை நாங்க பார்க்கிறோம். இதே மாதிரி இன்னும் அடுத்த விஷயம் என்னன்னா, ஒரு நல்ல விஷயத்தை நீங்க செய்யறதுக்கு பிளான் பண்ணுவீங்க உங்களோட உள்ளத்துக்குள்ள. அல்லாஹ் தஆலா தர்மங்களை பத்தி சொல்றோம். நீங்க தர்மம் கொடுத்தா என்னது உங்களுடைய செல்வங்களை குறைக்காது,
நீங்க நல்ல விஷயங்களுக்காக செலவழிக்கிறது, உங்களோட குடும்பத்துக்காக கொடுக்கிறது, மார்க்கத்துக்காக நீங்க கொடுக்கிறது, இது மாதிரி பல விஷயங்களுக்காக நீங்க நல்லதுக்காக செலவழிக்கணும்னு நினைப்பீங்க. அல்லாஹு தஆலா மூமின்களுடைய பிரதானமான அடையாளங்களை சொல்ற இடங்கள்ல எல்லாம் நீங்க பாருங்க, அவனோட ஒரிஜினல் குவாலிட்டி என்னன்னா அவன் செலவழிக்கணும், அவன் தான் மூமின். ஈமானுடைய குணங்கள், பண்புகளை, அஹ்லாக்குகளை அல்லாஹ் சொல்ற எல்லா இடத்திலையும் வல்லதீன யுன்ஃபிகூன் என்று அல்லாஹ் சொல்றான், அவங்க செலவழிப்பாங்கன்றான். தக்வாவுடைய அடையாளங்களை சொல்ற இடத்துல எல்லாம் அல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ் ஸர்ராஇ வத்தர்ரா. அப்ப தர்மம் என்பதும் செலவழிக்கிறன்றதும் ஒரு இல்லாம இருந்தா கூட, நம்மகிட்ட எதுவுமே இல்லைன்னா இல்லாம இருந்தாலாவது ஏதாவது செய்யலாமா. ஒரு நபித்தோழர் விருந்தாளியை கூட்டிட்டு போய் என்ன செஞ்சாரு, பிள்ளைகளுக்கு வச்ச சாப்பாடை கொடுத்து அனுப்பினார். அப்ப இது இஸ்லாம் சொல்லுது. ஆனா ஷைத்தானை பொறுத்தவரையும் உங்களோட உள்ளத்துக்குள்ள வரும், கொடுப்போமா, சரி நம்ம இப்படியே கொடுத்துக்கிட்டு நமக்கு யார் தரப்போறா. ஷைத்தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அஷ்ஷைத்தானு யஇதுகுமுல் ஃபக்ர். ஷைத்தான் நீங்கள் கொடுப்பதன் மூலம் உங்களுக்கு வறுமை வந்துவிடும் என்று உங்களுக்கு வாக்குறுதி அளிக்கிறான். வயமுருக்கும் பில் ஃபஹ்ஷா, மானக்கேடான விஷயங்களை செய்யுமாறு உங்களை தூண்டி விடுகிறான். அப்ப ஷைத்தான் என்ன செய்யறான்னு சொன்னா, நீங்க செலவழிக்காம இருக்கணும் உங்களை பயங்காட்டி விடுறான். இப்படி கொடுத்துருந்தா எப்படி? அதுல அர்த்தம் ஒருத்தன் சம்பாதிக்கிறது, அவனோட பொருளாதாரத்தை எல்லாம் அள்ளி கொடுக்கணும்னு அல்லாஹ் சொல்லலை. ஒரு நபித்தோழர் மரண தருவாயில் இருக்கிறாரு. யார சொல்லா, என்னுடைய நிலைமை உங்களுக்கு தெரியுது தானே, நான் மௌத்தா போற கண்டிஷன்ல இருக்கிறேன், என்ன பொருளாதாரத்தில் நான் செலவழிக்கட்டுமான்றார். ஃபர்ஸ்ட் சொல்றாரு அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உனக்கு குழந்தைகளுக்கு பிள்ளைகளுக்கு நீ எல்லாத்தையும் செலவழிச்சிட்டு போகக்கூடாது. ஏன்னா உன்னுடைய குழந்தைகளை உன்னுடைய பிள்ளைகளை அடுத்தவங்ககிட்ட கை நீட்டிட்டு விடுறதை விட அவங்களோட பணக்காரர்களாக விட்டுட்டு போறது மிகச்சிறந்ததுன்னாங்க ரசூலுல்லாஹ். அப்ப அரவாசை கொடுக்க வேண்டாங்க, இல்லை வேணான்றாங்க, 1/3 அது கூட தாண்டாங்க. அப்படின்ற அர்த்தம் என்னன்னு சொன்னா, செலவழிக்கிற ஒருவர் எல்லாத்தையும் கொடுக்கணுன்றது இல்லை, அறவே கொடுக்காம இருந்தாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வல்லதீன இதா அன்ஃபகு, அவங்க செலவழிப்பாங்கன்னு சொன்னால் ஒரேடியா செலவழிக்கவும் மாட்டாங்க, கையை இறுக்கிக் கொள்ளவும் மாட்டாங்க. வகான பைன தாலிக கவாமா, நடுநிலைமையாக இருப்பாங்க. அப்ப ஷைத்தான் அதை விட மாட்டான் அவங்களே. அப்ப ஷைத்தான் என்ன செய்யறான்னு சொன்னால், நீங்கள் நல்லது செய்கிற நேரத்தில் அதை செய்ய விடாமல் உங்களை பயமுறுத்தி அதை செய்யாமல் ஆக்குறான். அஷ்ஷைத்தானு யஇதுகுமுல் ஃபக்ர் வயமுருக்கும் பில் ஃபஹ்ஷா. சூரா பக்ரால 268 வசனத்துல பார்க்கலாம். இதே மாதிரி அல்லாஹ் சொல்றான், இன்னமா தாலிகுமுஷ் ஷைத்தான், அந்த ஷைத்தான் என்ன செய்யறான்டா, யுஹவ்விஃபு அவுலியா, தன்னுடைய கூட்டாளிகளை அவன் பயமுறுத்துகிறான். என்ன செய்யறான், யுத்த காலத்துக்குள்ள போனா நீ ஏன் போகணும், இத்தனை பேர் போகாம தானே இருக்கிறோம், சும்மா ஒன்று உசரெல்லாம் கொடுக்கணுமா, ஒன்று பொருளாதாரம் தரிக்கணுமா, உயிர் போனா என்னன்னு திருப்பி வருமா, அந்த மாதிரி ஷைத்தான் என்ன செய்யறான், அவனை நெருங்கக்கூடியவர்களுக்கு, அவனை நட்பு வைக்கக்கூடியவங்களை அந்த ஷைத்தான் பயமுறுத்துகிறான். வகாஃபூனி இன் குன்தும் மூமினின், நீங்கள் மூமின்களாக இருந்தால் எனக்கே பயப்படுங்க என்று அல்லாஹு தஆலா சொல்றான். அப்ப அதே மாதிரி அல்லாஹு தஆலா இன்னொரு விஷயம் சொல்றான், என்னன்னு சொன்னா, விளங்காத விஷயத்தை அல்லாஹ்வோட பேர்ல பேசுறது. இது முக்கியமான ஒரு மார்க்கத்துக்கான ஒரு பெரிய ஒரு அமானிதம். இது நமக்கு மார்க்கம் தெரியாம இருந்தா நாங்க அதை போய் மக்கள்கிட்ட சொல்ல போறேன். நாங்க மக்கள்கிட்ட எதை சொல்றோமோ அதை பற்றிய தெளிவும் ஞானமும் எனக்கு அல்லாஹ்வோட வேதம்ன்றது பெரிய ஒரு அமானிதம். இன்றைக்கு பொதுவாக நாங்க பார்க்குறோம், சாதாரணமான மார்க்க விஷயங்களை தெரிஞ்சவங்க அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை பிறருக்கு ஏற்றி வைக்கலாம். ஆனா அவருக்கு மார்க்கத்தில் அடிப்படையில் அது உசூல் தெரியல, அதனுடைய சரியான விஷயம் தெரியல. ஆனா பெரிய பெரிய அறிஞர்கள் செய்ய பயப்படுற விஷயத்தை இவர் சிம்பிளா செய்வார். பெரிய ஒரு இது அல்லாஹ் சொல்றான் இது குர்ஆன்ல, யா அய்யுஹன்னாஸ் குலூ மிம்மா ஃபில் அர்தி ஹலாலன் தய்யிபா, நீங்க இந்த பூமியில ஹலாலானவைகளை நீங்கள் சாப்பிடுங்கள். வலா தத்தபிஉல் குதுவாத்தி ஷைத்தான், ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை நீங்கள் பின்பற்றாதீர்கள். இன்னஹு லக்கும் அதுவ்வும் முபீன், அவன் உங்களுக்கு பகிரங்கமான விரோதியாக இருக்கிறான். இன்னமா யஅமுருக்கும் பிஸ்ஸூ, அவன் உங்களுக்கு அதாவது தீமையை ஏவுகிறான், பாவத்தை ஏவுகிறான். மானக்கேடானது வல் ஃபஹ்ஷா, மானக்கேடான விஷயத்தை செய்யுமாறு உங்களை ஏவுகிறான். வ அன் தகூலு அலல்லாஹி மா லா தஅலமூன், உங்களுக்கு தெரியாத விஷயங்களை நீங்கள் அல்லாஹ்வின் பெயரால் நீங்கள் சொல்லுமாறு உங்களை தோன்றான். ஒன்றுமே தெரியாது, மார்க்கமும் தெரியாது, பேசிக்கும் தெரியாது, என்ன வருது தெரியாத விஷயங்கள் எல்லாம் அல்லாஹ்வோட பேர்ல விட்டடிக்கிறத பார்க்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்கணும். இந்த மார்க்க விஷயம் மிகவும் அமானிதமான ஒன்று. நாம நினைச்சதெல்லாம் அல்லாஹ்வோட விஷயத்துல நம்ம ஒரு குர்ஆன் வசனத்தை எடுத்துக்கிட்டு விளக்கம் சொல்றோம்டா, நாம சொல்ற விளக்கம் சரியான, ஏன்னா அல்லாஹ்வோட விஷயத்தை நம்ம விளக்கப்படுத்துறோம். அல்லாஹ் உங்களுக்கு சொல்ல வர செய்தி தான். ஒரு ஆள் மொழிபெயர்க்கிறாரு அல்லது ஒரு கருத்தை வாசி சொல்றாரு, குர்ஆன்ல உள்ள ஒரு வசனத்தை சொல்றாரு, அதல்ல.
அதுக்கு நாங்க மேலதிகமான ஒரு தகவலை கொடுக்கிறதா இருந்தால் அதை பற்றிய முழு தெளிவில்லாமல் நம்ம கொடுக்க கூடாது. இது முக்கியமான ஒரு விஷயம். இதுவும் ஷைத்தான் ஏற்படுத்தக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம்ன்றதை நாங்க பார்க்கிறோம். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த ஷைத்தான் உங்களை பாவத்தில் எப்படி தள்ளுறான்டா, பொதுவாக நாங்கள் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல ஆண்களுக்கும் சொல்றோம், பெண்களுக்கும் சொல்றோம். ஈமான் கொண்டவர்களை உங்களோட பார்வைகளை தாழ்த்துங்கன்றான், பெண்களுக்கு சொல்றான், ஆண்களுக்கு சொல்றான். அப்போ தவறான முறையில பெண்களை நெருங்குறது இது ஷைத்தானுடைய விஷயம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சஹீஹ் முஸ்லிம்ல ஒரு செய்தி வருது, அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இம்ரஅத்தன் ஃபஅதா இம்ரஅத்தஹு ஸைனப். ஒரு பெண்ணை ரசூலுல்லாஹ் பார்க்கறாங்க, பார்த்து போட்டு தன்னுடைய மனைவி ஸைனப் கிட்ட வராங்க. அவங்க சில வேலைகளை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அப்ப அந்த ஸைனப் அவங்களை கூப்பிட்டு என்ன செய்றாங்க, அவங்களோட இல்லற தேவையில ஈடுபட்டு சொன்னாங்க, ஃபகால இன்னல் மர்அத துக்பிலு ஃபீ சூரத்தி ஷைத்தான். ஒரு பெண் முன்னோக்குகிற போது ஷைத்தான் என்ன செய்யறான்னு சொன்னா, ஷைத்தான் முன்னோக்குறான், அந்த பெண்ணை அலங்கரிச்சு உங்களோட கண்ணில் காட்டுறான். அவ பின்னோக்கி செல்கிற நேரத்தில் துதுபிரு ஃபீ சூரத்தி ஷைத்தான், அதான் பின்னோக்கி போற நேரத்திலையும் ஷைத்தான் அந்த பெண்ணை அலங்கரித்து காட்டுகிறான். ஃபஇதா அப்ஸர அஹதுக்கும் இம்ரஅத்தன், உங்களில் ஒருவர் ஒரு பெண்ணை நீங்கள் பார்த்து விட்டால் ஃபல்யஅதி அஹ்லஹு, அவர் தன்னுடைய மனைவியிடத்தில் ஒரு பெண்ணை பார்த்தார், இவருக்கு ஏதோ ஒரு வகையில் என்னது ஷைத்தான் என்ன வந்துட்டுன்னு சொன்னா தன்னுடைய குடும்பத்திட்ட போங்க, அங்க நீங்க இங்க பார்த்தது என்னவோ அங்க அதான் இருக்குது. ஷைத்தான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அழகுபடுத்தி காட்டுறாங்க, உங்களுக்கு அதாவது உங்களை தப்பான பாதைக்கு கொண்டு போறதுக்காக உங்களுக்கு ஷைத்தான் அலங்கரித்து காட்டுகிறான் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இதே மாதிரி முக்கியமான கடைசியான ஒரு விஷயமா சொல்றேன். நிறைய விஷயம் இதுல சொல்றேன்னா மாசக்கணக்கில் சொல்லிட்டு போற தகவல்கள் இருக்குது. இதுல முக்கியமான கடைசியான ஒன்று கோபம்ன்றது. கோபம் தானே, கோபம் நியாயமான காரணங்களுக்காக ரசூலுல்லாஹ்வுடைய முகம் செவந்திக்குது, கோபப்பட்டுக்கிறாங்க. கோபப்படுறதுக்கு ஆகுமான சில விஷயங்கள் இருக்குது. ஆனால் இந்த ஷைத்தானிய கோபம் சில நேரங்களில் என்ன செய்யும் சொன்னா, சில சகோதர உறவுகளுக்கு இடையில, சில சொந்தங்களுக்கு இடையில, சில நேரங்களில் கணவன் மனைவிகளுக்கு இடையில, அல்லது குடும்பங்களுக்கு இடையில, சில நண்பர்களுக்கு இடையில கோபம் வரும். அந்த கோபத்தை நாம கண்ட்ரோல் பண்ண இல்லைண்டா அதுல விளைவு நமக்கு பாரதூரமான ஒன்று, ஒரு பிரச்சனையோ அல்லது ஒரு ரத்தம் ஓட்டுறதையோ அல்லது ஒரு நீண்ட ஒரு பகைக்கு காரணமாயிருக்கும். சஹீஹ் புகாரில வரக்கூடிய 3282 இலக்கத்தில் ஒரு செய்தி வருது. அதாவது சுலைமான் இப்னு சுரத் என்ற நபித்தோழர் சொல்றாங்க, நான் ரசூலுல்லாஹ்வோட ஒரு நாள் உட்கார்ந்துக்கிட்டு இருந்தேன், 2 மனிதர்கள் சண்டை போடுறாங்க. ஒரு மனிதருடைய அந்த 2 பேர் முகமும் கட்டுமையா இஹ்மர்ர வஜ்ஹு, அவங்க அந்த தொண்டையின் அந்த நரம்புகள் எல்லாம் புடைத்து போய் விட்டது. ரசூலுல்லாஹ் அதை பார்த்துக்கிட்டு சொல்றாங்க, இன்னி லஅலமு கலிமத்தன், எனக்கு ஒரு வார்த்தை தெரியும், லவ் காலஹா ذهب عنه ما يجد, நான் அந்த வார்த்தையை அவர் சொல்லுவாராக இருந்தா அவருடைய அந்த கோபம் இல்லாமல் போய்விடும். கால அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று சொன்னா கோபம் இல்லாமல் போய்விடும் அப்படின்னு உடனே அவர்கிட்ட போய் சொல்றாங்க, தஅவ்வது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், நீ அல்லாஹ்ட்ட ஷைத்தான்ல இருந்து பாதுகாப்பு தேடுது. அப்ப அவர் சொல்றாரு, வஹல் பி ஜுனூன், என்ன எனக்கு பைத்தியமா முடிச்சுக்கிட்டே இருக்கிறார் அவர் அப்படின்னு சொன்னா, கோபம் என்பது நாம அதன் அந்த கோபமான நேரத்தில் ஷைத்தான் நம்மளை ஆதிக்கப்படுத்துறான். நம்ம என்ன வேர்ட் சொல்றோம்னு சொல்லலாம் தெரியாது, சொல்லக்கூடாத வார்த்தைகளை நம்ம என்ன செய்வோம், கோபத்தால மனுஷன் யூஸ் பண்றான். அப்ப கோபம் என்பது தவிர்க்கப்பட வேண்டும். ஷைத்தான் இதன் மூலமாகவும் மனிதர்களை வழிகெடுக்கிறான். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, புகாரில வருது, லைஷ ஷதீது பிஸ்ஸுரா, குத்துச்சண்டையில ஒருத்தன் இன்னொருத்தனை குத்தி வீழ்த்துறானே அவன் வீரன் அல்ல, இன்னம ஷதீத் அல்லதி யம்லிகு நஃப்ஸஹு இன்தல் கலப், கோபம் வார நேரத்துல தன்னை கண்ட்ரோல் பண்றான் பாருங்க, அவன் தான் என்னது உண்மையான வீரனாகும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. எனவே கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, அப்ப இது நிறைய விஷயங்களை நம்ம ஏற்கனவே சொன்ன விஷயங்களை நான் சொல்லாம இந்த புதிய சில விஷயங்கள்ல நம்ம எவ்வளவு கவனமாயிருக்கணும், அந்த ஷைத்தானுடைய வசுவாசுகள்ல இருந்து நம்ம எவ்வளவு கவனமாயிருக்கணும், கோபம் வார நேரத்தில் நம்மளை எப்படி கட்டுப்படுத்தணும், நம்முடைய எண்ணங்கள்ல வார நேரத்தில் அது மார்க்க விஷயங்களை வரலாம், அல்லாஹ் பத்தி வரலாம், அகீதாவை பற்றி வரலாம், எதை பத்தி வந்தாலும், அல்லது பிற முஸ்லிமை பத்தி வரலாம், அல்லது நம்முடைய உறவுகளை பற்றி வரலாம், மனைவியை பற்றி வரலாம், தந்தையை பற்றி வரலாம், தாயை பற்றி வரலாம். இது மாதிரி வார நேரத்தில் நாம் அந்த பிழையான எண்ணங்களுக்கு இடம் கொடுக்காம நாம் ஷைத்தானுடைய அந்த தீங்கிலே நம்ம எப்படி பாதுகாத்துக் கொள்றன்ற முக்கியமான விஷயத்தை நாங்க சுருக்கமாக தெரிஞ்சுக்கணும். இதுல தப்புறதுக்கான வழிகள் என்ன? முதலாவது நாங்க என்ன செய்யணும், ஃபைதா கரஅத்தல் குர்ஆன ஃபஸ்தஈஸ் பில்லாஹ், குர்ஆன் ஓதுற நேரத்தில் கூட ஷைத்தான் வருவான். நீங்க குர்ஆனை நீங்கள் ஓதினால் நீங்கள் அல்லாஹ்விடத்திலிருந்து என்ன செய்யுங்க, ஷைத்தானை விட்டு நீங்கள் பாதுகாப்பு தேடுங்கள் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அப்ப நாங்க அடிக்கடி என்ன செய்யணும், ஷைத்தானுடைய தீங்கிலிருந்து அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடுவது என்பது மிக முக்கியமான ஒன்று. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நான் தொழுகையில் ஒரு விஷயம் சொன்னேன், அல்லாஹ்வுடைய தூதரே சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் இன்ன ஷைத்தான கத் ஹால பைனி வ பைன ஸலாத்தின், ஒரு நபித்தோழர் சொல்றாங்க, அதாவது அபுல் அலா என்ற ஒரு நபித்தோழர். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, தாக்க ஷைத்தான், அவன் ஷைத்தான் ஆகும், யுகாலு லஹு
ஹன்சப் அல்லது ஹின்சப். ஹின்சப் என்றவனுக்கு சொல்லப்படும். நீ அப்படி ஷைத்தானை உணர்ந்தால் ஃபதஅவ்வது பில்லாஹி மின்ஹு, நீ அவன்கிட்ட இருந்து அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடு. இடது பக்கமாக 3 முறை செய், அதாவது துப்புரு, அதை துப்புவாங்களே 3 முறை துப்பிக்கொள் அப்படின்னு சொன்னாங்க. நான் அதை செய்த போது எனக்கு ஷைத்தான் என்னை விட்டு போய்விட்டான் என்று நபி தோழர் சொல்றாங்க. அப்ப நாங்க என்ன செய்யணும்? அடிக்கடி ஷைத்தான்ல இருந்து பாதுகாப்பு தரணும். குறிப்பா தொழுகிற நேரத்தில் நீங்க தொழுதுகிட்டு இருக்கிறீங்க, உங்களுக்கு அந்த ஷைத்தானுடைய தாக்கம் வருதுன்னா இடது பக்கம் திரும்புங்க, 3 முறை என்ன செய்யுங்க? துப்பி போட்டு அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். ஷைத்தான் என்ன செய்வான்? போய் விடுவான். இது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, முஸ்லிம்ல வந்து செய்தி வருது. இதே மாதிரி நாங்கள் என்ன செய்யணும்? பிஸ்மில்லா சொல்லுது. நான் கடைசியாக உள்ள பயான்ல ஒரு விஷயம் சொல்லி தந்தேன். மனைவி இடத்துல தாம்பத்தியத்தில் ஈடுபடும் போது ரசூலுல்லாஹ் ஒரு துவா சொன்னாங்க. அது சொல்றதுக்கு கூட சில ஆட்கள் வெக்கம், இதையுமா சொல்றது பயான்ல அப்படின்னு. என்னதுக்கு மார்க்க விஷயத்தில் வெக்கப்படுறதுக்கு என்ன? நபித்தோழர் வெக்கப்பட்டாங்களா? நபியுடைய மனைவிமார்கள் வெக்கப்பட்டாங்களா? இல்லை. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அதாவது எப்படி சொன்னாங்கன்னு சொன்னால், இன்ன அஹதக்கும் இதா அத்தா அஹ்லஹு, உங்களுடைய குடும்பத்திடத்தில், அதாவது நீங்கள் இல்லற தேவைக்கு நீங்கள் வந்தால், வகால பிஸ்மில்லா, பிஸ்மில்லா என்று சொல்லட்டும். அல்லாஹும்ம ஜன்னிபின ஷைத்தான், யா அல்லாஹ் எங்களை விட்டும் ஷைத்தானை தூரப்படுத்தி, வ ஜன்னிபி ஷைத்தான மா ரஸக்தனா, எங்களுக்கு வழங்கக்கூடியதிலிருந்தும் ஷைத்தானை நீ தூரமாக்குன்னு அல்லாஹ் இடத்துல கேளுங்க. அப்ப அல்லாஹ் இடத்துல நீங்க அப்படி கேட்டீங்கன்னு சொன்னால் அவருக்கு வழங்கப்படக்கூடிய அந்த குழந்தைகள்ல ஷைத்தானுடைய தீண்டுதல் இருக்காதுன்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அப்படின்னா பிஸ்மில்லா, நீங்க சாப்பிடும்போது பிஸ்மில்லா சொல்லுங்க, ஷைத்தான் ஒதுங்கிடுவான். என்னது? பிஸ்மில்லா சொல்றதுக்கு நிறைய இடங்கள் வருது. அந்த பிஸ்மில்லா என்ற இதை நம்ம அடிக்கடி நல்ல விஷயங்கள் ஆரம்பிக்கும் போது நாங்கள் பிஸ்மில்லா என்று சொல்லி ஆரம்பிக்கும் போது ஷைத்தாண்ட தீண்டுதல்கள் அதில் வராது. அதே மாதிரி நாங்கள் வந்து எப்பவுமே வந்து தனியே போய் இருக்கக்கூடாது. இது ஒரு முக்கியமான விஷயம் சவரில். இதை நான் தனியே ஒரு தலைப்பில் பேசுகிறேன் இன்ஷா அல்லாஹ். சுருக்கமாக நான் சொல்கிறேன்டா, எப்போவுமே நம்ம எல்லாரும் சேர்ந்திக்கிறோம், ஒரு சமூகம் ஆயிக்கிறோம், நல்ல விஷயங்கள் ஒன்று சேர்றோம். சில ஆட்கள் இந்த இதில் எல்லாத்தையும் விட்டு தனி வைப்பாங்க. ஏன்னா அவருக்கு எதுவுமே பிடிக்காதான், ஷைத்தான் கொண்டு போயிடுவான். நல்ல சில ஷைத்தான் நீங்கள் நம்ம நினைக்கிறது வந்து இந்த நம்மளை வந்து சாராயம் குடிக்க வச்சு இல்லாட்டி வட்டி வாங்க வச்சு தான் இல்லை. நல்ல தனமாகவே நீ தான் தூய்மையானால், நீ தான் பர்ஃபெக்ட், நீ தான் பர்ஃபெக்ட்னு இந்த மாதிரியான பர்ஃபெக்ட்னு மனசுக்குள்ளே போட்டு இந்த நல்ல சபைகளுக்கெல்லாம் வரல. அல்லாஹ் பற்றி பேசுகிற இடத்துக்கு அவர் இல்லையா, அவர் பர்ஃபெக்ட், மற்ற எல்லாம் சரியில்லையா. இது ஆக டேஞ்சரான விஷயம். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, குறிப்பா மாமின் சலாசின் மின் கரியத்தின், யாராவது ஒரு ஊருக்குள்ள 3 பேர் இருக்கிறாங்க, அல்ல ஒரு ஊர்லயே ஒரு கிராமத்திலே, லா துகாமு ஃபீஹிமுஸ் ஸலா, அவர்கள் தங்களுக்கு இடையில தொழுகையை நிலைநிறுத்திக் கொள்வதில்லை, ஒன்று கூறுறதில்லை, இல்லா கத் இஸ்தஹவத அலைஹிமுஷ் ஷைத்தான், ஷைத்தான் அவங்களை மேலோங்குவாங்க. கூட்டமைப்பு, அதாவது நான் சொல்ல வர இஸ்லாமிய ஹிலாஃபத், இஸ்லாமிய சமூகம் ஒரு ஜமாத்தா ஒரு கூட்டமாகும் போது அதோட சேர்ந்திருக்கிறது. அது இல்லாம கொள்கை ரீதியானவர்களோடு நமக்கு தொடர்பு இருக்கணும். நாங்கள் தனியே, நாங்கள் எல்லாத்தையுமே வித்தியாசமாக யோசிக்கிறோம், நாங்கள் எல்லாத்தையும் வித்தியாசமாக செய்கிறோன்னு ஷைத்தானுடைய வலைகளுக்குள்ளே போய் விழுந்துடக்கூடாது. சில மனிதர்களை சில ஆட்களுக்கு அப்படி வாரது, இது இவங்கெல்லாம் சரியில்லைப்பா, நாம தான் சரி. பிழைகள் வரும். ஒரு சமுதாயத்தோடு நீங்கள் சேர்ந்தீங்கன்னா அவன்கிட்ட பிழை வரும், இவன்கிட்ட பிழை வரும். அதுக்கு தான் அம்ரு பில் மஅரூஃப் வ நஹி அனில் முன்கர், நல்லதை ஏவு தீமையை தடுக்க நல்லா வச்சுக்கிற காரணம் என்ன? எல்லாம் பெர்ஃபெக்ட்னா நல்ல ஏவுறன்னு ஒன்று இல்லையே, தீமையை தடுக்கிறன்னு ஒன்று இல்லையே. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லையும் நாங்கள் கவனமாக்கணும். இந்த வழியிலையும் ஷைத்தான் வருவான். அதே நேரத்தில் நம்ம சஜிதா செய்யும் போது ஷைத்தான் ஓடுறான். ஹதீஸ்ல வருது, சஹீஹ் முஸ்லிம்ல வருது, அதாவது நான் சஜிதா செய்யுமாறு ஏவப்பட்டேன், ஆனா நான் அல்லாஹ்வுக்கு மாறு செஞ்சு காபிரா போயிட்டேன், ஆனா இந்த மனிதன் சஜிதா செய்யறேன் என்று ஷைத்தான் கை செய்தப்படுறான் ஒரு செய்தியை சஹீஹ் முஸ்லிம் நாங்க பார்க்கிறோம். அதே மாதிரி நாங்க குர்ஆனை நாங்கள் அடிக்கடி ஓதும் போதும் ஷைத்தானுடைய பாதுகாப்பு நமக்கு கிடைக்கும். சஹீஹ் முஸ்லிம்ல வருது, லா தஜ்அலு புயூத்தக்கும் மகாபிர், நீங்கள் உங்கள் வீடுகளை கபர்களாக நீங்கள் மாற்றி விடாதீர்கள். இன்ன ஷைத்தான யன்ஃபிரு மினல் பைத்தி அல்லதி துக்ரஉ ஃபீஹி சூரத்துல் பக்கரா, எந்த வீட்டில் சூரத்துல் பக்கரா ஓதப்படுமோ அந்த வீட்டில் இந்த ஷைத்தான் விரண்டோடி விடுகிறான். அதிகமாக நீங்கள் குர்ஆனை ஓதும் போது ஷைத்தானுடைய தீண்டுதல்கள்ல இருந்து உங்களுக்கு அல்லாஹ் தஆலா பாதுகாப்பு தரும். நாங்கள் பல விஷயங்களை பேசியிருக்கிறோம். இது மாதிரியான விஷயங்கள் நம்ம அடிக்கடி பேசுகிற நேரத்தில் அல்லாஹ் தஆலா இந்த ஷைத்தான்லேருந்து நம்ம எப்படி தப்புறதுக்கான பல விஷயங்கள் இந்த தலைப்பில் தொடர்ந்து இன்ஷா அல்லாஹ் நாங்கள் பேசுவோம். அப்பப்போ தலைப்பு கிடைக்கும் போது அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் இந்த ஷைத்தான் என்கிற இந்த சதிகாரன்ல இருந்து நம்மளை பாதுகாத்து நாம் உண்மையான இஹ்லாஸான முறையில் அல்லாஹ்வுக்கு பயந்து வாழக்கூடிய வாய்ப்பையும் பக்குவத்தையும் எனக்கும் உங்களுக்கும் தர வேண்டும் என்று எனக்காகவும் உங்களுக்காகவும் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்கிறேன். هذا ما عندي والعلم عند الله وأقول قولي هذا أستغفر الله لي ولكم فاستغفروه إنه هو الغفور الرحيم.